அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறபடியே அப்போஸ்தலர்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார், அதுதான் வந்துட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். ரைட்டா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போஸ்தலர்களை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்றது தான் அதனுடைய ஒரிஜினல் மீனிங். அப்போ அதில் வந்து தொடர்ந்து நம்ம அப்போஸ்தலர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் செய்கிறாரு அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து 3ஆம் அதிகாரம் பார்க்க போகிறோம். நம்ம 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வருகிறதையும் இல்லை, அதை தொடர்ந்து பேதுருவினுடைய முதல் பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 3000 பீப்புள் காட் சேவ், யூதர்கள் மட்டுமே இல்லை, அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அதை மற்ற ஆட்களும் இருந்தாங்க. ஓகே, அதை தொடர்ந்து இப்போ 3ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். எல்லாரும் கையில் பைபிள் எடுத்துக்கோங்க. வீடியோஸ் ஆன் பண்ணி இருக்க முடிகிறவங்க வீடியோஸ் ஆன் பண்ணி கொஞ்சம் கம்பெனி கொடுங்க. ஓகேவா? ஸோ அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் முதல்லேருந்து பார்ப்போம். நம்ம ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். 9ஆம் மணி நேரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு எபிரேய மொழியில் 3 பெயர்கள் உண்டு. அப்படின்னா 3 வேளையில் ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு தானியேலுடைய சம்பவம் ஞாபகத்தில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் அதில் வந்துட்டு அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தானியேல் எப்பொழுதும் போல பலகணிகளை திறந்து வைத்து தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். இல்லை, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் ஜெபிப்பதோட வழக்கமாக இருக்குது. இப்போ இங்கே பார்க்கும்பொழுது பேதுருவும் யோவானும் இருவரும் யூதர்களாக இருந்தபடினால இப்போ யூத மார்க்கத்திலிருந்து கிருபையை புரிந்து கிறிஸ்துவை புரிந்து பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இவங்க வந்துட்டு தங்களுடைய ஜெபம் அப்படின்ற ஒரு காரியத்தையும் மாற்றிக்கவே கிடையாது. அப்படி நல்லா கவனிக்கணும். 9ஆம் மணி வேலையாகிய ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். எங்கே போனாங்க? தேவாலயத்துக்கு போனாங்க. இப்போது காலையில் 9 மணி, மதியம் 12 மணி, அகைன் மதியானம் 3 மணி, அது அந்தி சந்தி மத்தியான வேலை, 3 வேலைகளில் ரைட்டா ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம இனி கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்குது. சரியா? அதில் முக்கியமான ஒன்று முதல் வருஷத்துலேயே ஆரம்பிக்குது. இவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே வந்த போதிலும் கூட இவர்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தை ஒருபோதும் நிறுத்தவே கிடையாது. தே ஆல்வேஸ் ஹேட் அ ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ரேயர். அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தனிப்பட்ட ஜெப நேரம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் எஸ், எக்ஸாக்டாக அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு ஜெப நேரம் இருந்தது. சரியா? நம்ம அநேக நேரங்களில் நம்ம கிருபைக்குள்ளே இருக்கிறோம், கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் இலக்காரமாக தான் எடுத்துக்கிறோம். நம்ம ஆண்டவரோடு பேசக்கூடிய ஒரு நேரத்தை, ஆண்டவரோடு செலவு பண்ண வேண்டிய நேரத்தை வந்துட்டு நம்ம எக்ஸாக்டாக பயன்படுத்துறது இல்லை. நல்லா கவனிங்க. ஐ எம் ஆல்வேஸ் வித் காட். நான் எப்போவுமே ஆண்டவரோடு தான் இருக்கிறேன், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன், எனக்கு தோன்றப்பெல்லாம் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதெல்லாம் ப்ரேயர் தானே, அதெல்லாமே கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எஸ், காட் இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். நம்ம எப்போல்லாம் whenever we talk to God, God speaks to us. எப்போல்லாம் பேசுகிறோமோ அப்போல்லாம் ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு. இது ஆண்டவரோடு எப்போவுமே நம்ம ஒரு தொடர்பில் தான் இருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது அது ஜெபமானு கேட்டால் ஆமாம், ப்ரேயர் தான், அது எல்லாமே கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் நல்லா கவனிங்க, ஐ எம் ஆல்வேஸ் வித் எனிஹவ் ஐ எம் வித் காட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐ எம் ஒன்லி வித் காட் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதா? எனிஹவ் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, இல்லாட்டி ஏதோ ஒரு விதத்தில் நான் எப்பொழுது ஆண்டவரோடு தான் இருக்கிறேன் அப்படின்றதுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இல்லை, எதுவுமே இல்லாமல் நானும் ஆண்டவர் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு பெரிய வித்தியாசம் உண்டு. நீ அதிகமாக யாரை மதிக்கிறியோ, அதிகமாக யாரை நேசிக்கிறியோ, அதிகமாக யாருக்கு முதல் இடம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களோ அதை எப்படி நீங்கள் வந்துட்டு உண்மை நிரூபிக்க முடியும்? நான் இவங்களை தான் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சும்மா வார்த்தையில் சொன்ன பத்தாதில்ல. நம்ம யார் அதிகமாக நேசிக்கிறோமோ, யாருக்கு அதிகமாக முதலிடத்தை கொடுக்குறோமோ அவங்களோடு தான் நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. இஃப் யூ கிவ் ப்ரையாரிட்டி டு சம்படி, தென் தட் சிம்பிளி மீன்ஸ் யூ வில் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் யூர் டைம் வித் தெம். நீ ஆண்டவர் தான் அவனோட முதல் ப்ரையாரிட்டின்னு சொல்லிட்டு கிருபையினுடைய கண்ணோட்டத்தில் தேவன் பரிசுத்தாவை நமக்கு நிரந்தரமாக கொடுத்துருக்கிறபடினால ஆண்டவர் எப்போவுமே எனக்குள்ளே இருக்கிறாரு. நான் பாட்டு பாடும்போது, பைக்கில் போகும்போது ஆண்டவர் துதிக்கிறேன், சமையல் பண்ணும்போது அப்படியே ஆண்டோட பேசிக்கிட்டே இருக்கிறேன், என்னோடய கஷ்டத்தின் பாதைகளை பற்றி நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். அதெல்லாமே ப்ரேயர்ன்ற கணக்கில் தானே வருது. ஏன் அப்படின்னா ப்ரேயர்னா ஆண்டவரோட பேசுகிறது தானே அப்படின்றப்போ ஆமாம், அதெல்லாமே கரெக்டு தான். ஆனால் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எனிஹவ் ஐ எம் ஆல்வேஸ் வித் காட். ஏதோ ஒரு விதத்தில் எப்பவுமே அவர் என் கூட தான் இருக்கிறாரு, நான் எப்பவுமே அவரோட கூட தான் இருக்கிறேன் அப்படின்ற கணக்கில் வருது. ஆனால் நீ ஆண்டவருக்கு உண்மையாகவே முதல் ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, இல்லாட்டி கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ஸ் தரது உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்னா,
ஐ எம் அலோன் வித் காட், ஐ எம் ஆல்வேஸ் வித் காட் அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் சொல்லிட்டு போகாமல் ஐ எம் அலோன் வித் காட். அந்த ஒரு டைம் உங்களுக்கு இருக்குதா? அப்படி ஒரு டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. நமக்கு தெரிஞ்ச 2 தகவலை மண்டையில் சேர்த்துக்கிட்டு 2 வேதாகமத்திலிருந்து 2 சத்தியத்தை மண்டையில் ஆட் பண்ணிக்கிட்டு அதை போய் அப்படியே எங்களுக்கு பைபிள் தெரியும் தெரியுமா அப்படின்னு பேசுகிறனால உங்களால் யாரையுமே ஆத்துமதயம் பண்ண முடியாது, ரட்சிப்புகளை வழிநடத்த முடியாது. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களால் ஒரு ஆத்மா ரட்சிப்பில் வழிநடத்த முடியல அப்படின்னா நீங்கள் ஆண்டவரோடு பேசுறது இல்லை அப்படின்றது தான் மீனிங். அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவருக்கு ஒரு டைம் தர்றது இல்லைன்றது தான் மீனிங். கிருபையை உதாசீனப்படுத்துறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். இல்லாட்டி கிருபையை உங்களுக்கு லாபமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். இல்லாட்டி கிருபையில் நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிருபையை பயன்படுத்துகிறீங்க, ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார் அப்படின்றத உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றது தான் மீனிங். சரியா? நீங்கள் ஆண்டவர் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, எனக்கு அவர் எல்லாரை விட எனக்கு அவர் முக்கியம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஆண்டவரோடு கூட. அது கட்டாயத்தின் அடிப்படையில் வராது, அதில் போர் அடிக்காது. அதில் வந்துட்டு டைம் பார்த்து 1 மணி நேரம் ஜோம் பண்ணியாச்சு, அரை மணி நேரம் ஜோம் பண்ணிட்டோம், அப்படி இருக்காது. அப்படி ஆண்டவரோடு தனிப்பட்ட விதத்தில் நேரத்தை செலவு பண்ணீங்க அப்படின்னா, அப்போ ஆண்டவருடைய இருதயத்தின் பாரம், கர்த்தருடைய ஏக்கம் என்ன, ஆண்டவருடைய மிஷன், ஆண்டவருடைய அர்ப்பணி எதை நோக்கி இருக்குது, ஆண்டவர் எதை செய்யணும்னு துடிக்கிறாரு அப்படின்றது நீங்கள் அவரோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு நிறைய புரிய ஆரம்பிக்கும்ன்றதையும் தாண்டி நீங்களும் அவரை போல் மாற ஆரம்பிப்பீங்க. அப்போ என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆத்ம பாரத்தோடு பண்ண ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக ஆத்ம பாரத்தோடு நீங்கள் ஆத்மதயம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆத்மதயம் பண்ணாமல் நான் உண்டு என் வேலை உண்டு ஏதோ பார்க்குறேன் பாஸ்டர், 4 பேர் நானும் சொல்லியிருந்தான் இருக்கேன் பாஸ்டர், யாரும் கேட்குற மாதிரி தெரில பாஸ்டர். நீங்கள் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறத ஒருத்தவங்க கேட்கணும் அப்படின்னா நீங்கள் பேசுகிற நேரத்தில் உங்கள் மூலமாக ஆண்டவரே அவங்களோட கூட பேசணும். அதுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தரணும். எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்தில் வருது, 2 பேதுருன்னு நினைக்கிறேன். அதில் பேதுரு சொல்லுவார், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் மனிதனுடைய வார்த்தையினால் அல்லவா, அப்படி இல்லையா, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் மாம்சத்தினால் அல்ல தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேசுகிறார்கள். For the prophet of God does not speak by his spirit but by the spirit of God. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் கூட தன்னுடைய அனுபவத்தில் தனக்கு தெரிஞ்ச ஒரு காரியத்தில் தான் கற்றுக்கொண்ட நிறைய விஷயங்கள்லேருந்து இல்லாட்டி ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு காரியத்திலிருந்து கூட தன்னுடைய மாம்சத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி ப்ராஃபஸின்ற பேரில் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அழைப்பில் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த வரங்களை பயன்படுத்தி இவன் ஆண்டவரோடு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இவனுடைய அனுபவத்தில் இல்லை இவனுடைய கிஃப்டை பயன்படுத்தி இவனாகவே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தான் மீனிங். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே வந்துட்டு ஒரு பெரிதளவில் ஒரு மாற்றம் நடக்காது, பெரிதளவில் வந்துட்டு ஒரு தாக்கம் ஏற்படாது. ரைட்டா? பேதுருவும் யோவானும் யூதர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது, நான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவனாக இருந்தாலும் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற மோசையை விட்டுட்டு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போதிலும் கூட அவங்க அந்த ஜெபன்ற காரியத்தை அது பிரமாணம், நாங்கள் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு வித்தியாசத்தை கொண்டு வராமல் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு கூட ஜெபத்தின் மூலமாக இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிய வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எப்பொழுதும் போல் ஜெபிச்சுட்டு இருந்தாங்க, எப்பொழுதும் போல் ஆண்டவர் முத்திரையாய் ஆவியான அச்சாரமே அவங்களுக்குள்ளே இருந்தாங்க. அவங்க அப்படியே ஆண்டவரை வந்துட்டு வர்ஷிப் பண்ணிக்கிட்டு எப்போவுமே ஆண்டவரோடு பேசிக்கிட்டு அப்படியே இருந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. பிரதான கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சீஷராக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த கட்டளை எங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தது. ஆனாலும் கூட வந்துட்டு தங்களுடைய வழக்கத்தின்படி அப்படின்னா இது ஒரு பாரம்பரியம்தான், இது ஒரு ட்ரெடிஷன் தான். காலையில் 9 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு, மறுபடியும் மத்தியானமாக 3 மணிக்கு, இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் செட்டப்பில் இவங்க ஆண்டவருக்கு டைம் கொடுத்து ஜெபிப்பது அப்படின்றது அவங்களோட வழக்கமாக இருந்தது. இப்போ அந்த வழக்கத்தை நாங்கள் கிறிஸ்தியேசுக்குள்ள வந்துட்டோம், எங்களுக்கு இனிமேல் எந்த பாரம்பரியமும் இல்லை, நாங்கள் இனிமேல் அப்படிலாம் ஒன்றும் கஷ்டப்பட்டு முட்டி போட்டெல்லாம் ஜெபிக்கணுன்ற அவசியம் இல்லை, நாங்கள் அப்படியே கேஷுவலாக லெத்தாஜிக்காக
இன்னும் லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா ரொம்ப கொஞ்சம் திமிருத்தனமாக நாங்கள் பாட்டுக்கு அப்படியே இருப்போம் ஜெபன்ற பேரில் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த வேலையெல்லாம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாரு, தெளிவாக பேசுகிறாரு, என்கிட்டையும் பேசுகிறாரு. நல்ல ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை சீரியஸாக எடுத்திருக்கீங்க அப்படின்றது யோசிச்சு பாருங்க. டைம் இல்லை, வேலை இருக்குது, இனி என்னன்னா காரணம் சொல்லிக்கங்களேன். ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ். ஹவு ஃபார் யூ ஹாவ் டுக் காட் லிட்டில் சீரியஸ் இன் யூர் லைஃப். எந்த அளவுக்கு நீ ஆண்டவரும் வாழ்க்கையில் கொஞ்சமாவது சீரியஸாக எடுத்திருக்கு அப்படின்றத இந்த வேளையில் தெளிவாக ரியலைஸ் பண்ணி பாருங்க. இவங்க டெடிக்கேட்டடாக ஒரு ப்ரேயர்ன்ற ஒரு டைமுக்கு போகிறாங்க. டெடிக்கேட்டடாக அதுக்குன்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி போகிறாங்க. ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஏன் அவங்களுக்கு தெரியாத சரீரமாகிய ஆலயம் தான் தேவனுடைய ஆலயம், பில்டிங்கின்ற ஆலயம் தேவனுடைய ஆலயம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாதா? இல்லாட்டி வந்துட்டு ஏசு வாக்குப்படின ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறாரு, ஆனால் என்ன ப்ரேயர்னு தனியாக போய் சர்ச்சில் போய் ஜோம் பண்ணிக்கிட்டு. ஆமாம், நம்ம எப்பவுமே அப்படியே ப்ரேயரில் ஆண்டருக்குள்ளே தான் இருக்கிறோம். எல்லாம் என்ன ஒன்றா கூடி உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு. நான் ஜோம் பண்ண ஆண்டர் கேட்க மாட்டாரா? நான் அவர் பிள்ளை ஆகிட்டேன், எனக்கு அவர் தகப்பனாக இருக்கிறாரு. நான் அப்படியே அப்பாகிட்ட பேசுவேன், அவர் அப்படியே என்கிட்ட கேட்டுருவார். இந்த பப்ளிக் ப்ரேயர், காமன் ப்ரேயர், ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிப்பது, சரீரமாகி சபையாய் சேர்ந்து ஒரு காரியத்துக்காக ஜெபிப்பது, இதிலெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி இந்த கிருபையின் உபதேசத்தை போதிக்கிறவர்கள் ரொம்பவே இதை ரொம்ப இளக்காரமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, நான் அதுக்காக ரிப்பீட்டடாக பலமுறை சர்ச்சில் சொல்கிறேன். சர்ச்ன்ற சர்வீஸ் டைமில் நான் வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறதுக்கும் வர்ஷிப் லீட் பண்ணுறதுக்கும் டைம் பத்தலைன்ற காரணத்துக்காக தான் தலைமை திருச்சபை வெள்ளூர்லேயும் சரி, சென்னை சர்ச்லேயும் சரி, நான் வந்துட்டு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ½ அன் ஹவர் ப்ரேயர் டைம் கொடுத்துருக்குறேன். அந்த ப்ரேயர் டைம் எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணுறீங்க? எத்தனை பேர் இந்த ப்ரேயர் டைம் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? ஆமாம், அதான் ஜோம் பண்ணுவா, மெதுவாக போகலாம் வா அப்படின்னு தான் வரோம் நம்ம. இதுலேருந்து என்ன தெரியுது? அப்போ பேதுரும் யோவானும் தான் முட்டா பயல்களோ? ரட்சிக்கப்பட்ட பிறகு, பரிசுத்தாவியை பெற்ற பிறகு பேதுருடைய முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு திருப்பி தேவாலயத்துக்கு ஜோம் பண்ணணும்னு அந்த டைமுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அது யூதர்கள் பாரம்பரியமாச்சே, ஃபாலோ பண்ண தேவையில்லையே. இல்லை, அப்படி கிடையாது. நல்ல கவனி. சீஷர்கள் பரிசுத்தாவியை பெற்றபடினால அவர்கள் பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்பாய் பாரம்பரியமாய் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காரியம், பரிசுத்தாவியை பெற்ற பிறகு இப்போ பாரம்பரியமாக பண்ணலை, மீனிங்ஃபுல்லாக பண்ணுறாங்க. அவருடைய வேல்யூ ரியலைஸ் பண்ணி அந்த ஜெபத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டா? ஆமாம். அப்போ ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில், 9ஆம் மணி நேரம் அப்படின்றது வந்துட்டு 3 மணி ஜெபம், 3 o'clock, ஆஃப்டர்நூன் 3 o'clock ப்ரேயர். ரைட்டா? அப்பொழுது சரி, அப்போ ஜெபம் பண்ண போகிறாங்க. என்னாச்சு பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு வேளை இவங்க மட்டும் அதெல்லாம் சும்மா சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுறது தான் ட்ரெடிஷன்ப்பா, பாரம்பரியம், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தாங்கன்னா இவன் நீங்கள் போயிருக்க மாட்டாங்க. போகலைன்னா இந்த பிச்சைக்காரனை மீட் பண்ணியிருக்க முடியாது, அங்கே ஒரு அற்புதம் நடந்திருக்காது, ஒரு சுகம் நடந்திருக்காது. என்ன ஆச்சு பாருங்கள். போனப்போ என்னாச்சு? அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள். அலங்கார வாசல் அப்படின்னு தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பியூட்டி கேட். ரைட்டா? பியூட்டிஃபுல் கேட் ஆங்கிலத்தில், பியூட்டி கேட், பியூட்டிஃபுல் கேட், அழகான வாசல், இல்லாட்டி தமிழில் அலங்கார வாசல். நல்லா கவனிங்க. சாலமோனுடைய தேவாலயத்துடைய மண்டபங்களில் சுற்றி ஏகப்பட்ட வாசல்கள் இருந்தது. ஆட்டு வாசல், தண்ணீர் வாசல், மீன் வாசல். எனக்கு என்னோட ஞாபகம் சரியாக இருக்குமானால் 12 வாசல்கள் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாலமோன் தேவாலயம் அவ்வளோ பெருசு. அவங்க வந்துட்டு தேவாலயத்துள்ளன்னு இல்லை, அந்த மண்டபமே பெரிய, அந்த என்ட்ரன்ஸே அவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்கும். அங்கே வந்து அவங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுறதுக்காக கேதர் ஆகிறாங்க. யோவானும் பேதுருவும் ப்ரேயர் டைமுக்காக அங்கே போகிறாங்க. போகும்பொழுது அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, அந்த வாசலுக்கு பேர் வந்துட்டு அழகான வாசல், அலங்கார வாசல், பியூட்டிஃபுல் கேட் அப்படின்னு பேர் இருக்குது. ஆனால் வந்துட்டு அந்த அழகாக இருக்கக்கூடிய அந்த வாசலில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது யார்? அதை அசிங்கப்படுத்துகிற மாதிரியே ஒரு சப்பானி உட்காந்துட்டு இருக்கான். ஏண்டா அழகான வாசலாண்டே நீ வந்து உட்காரணும். ஆமாம், அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான். சரி, என்ன ஆச்சு பார்ப்போம். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். என்ன கேட்டான்? பிச்சை கேட்டான். எப்படி கேட்டிருப்பான்னு தெரில, கிரேக்க பாஷையில் பேசினானா, ஐயா சாமின்னு தமிழில் சொன்னானான்னு தெரில. பிச்சை கேட்டான். ரைட், தொடர்ந்து வாசிக்கலாம். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து. இங்கே ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும்.
அவர்கள் பரிசுத்தாவில் நடத்தப்பட்டபடியினால் அவர்கள் ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருந்தார்கள். பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி இரு ஒரு நிமிஷம் இரு, அங்கே ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துட்டு இருக்கான், நம்ம 2 பேரும் போய் 1 2 3 சொன்னோன்னு என்ன பண்ணணும், 2 பேரும் சேர்ந்து அப்படி அவனை பார்த்து ஒரு டைலாக் 2 பேரும் சேர்ந்து பேசணும் அப்படின்னு என்ன ஒத்திகை பார்த்தாங்களா? ப்ரிப்பேர் பண்ணாங்களா? ஒன்றும் கிடையாது. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது நல்லா கவனிங்க, நம்ம 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்ல, பேதுரு எழுந்து நின்று பேச ஆரம்பிச்சாரு. யாரோடு கூட நின்றாரு? 11 பேரோடும் கூட சேர்ந்து நின்றார். கரெக்டா? 11 பேரும் பிரசங்கம் பண்ணல, பேதுரு தான் எழுந்துட்டு முதல்ல பேசுகிறார். சரியா? அப்போ பாருங்க, இங்கே என்ன ஆகுது, பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து பேசிலாம் வச்சிக்கல, 2 பேரும் தேவாலயத்துக்கு ஒன்றா ஜெபிக்க போகிறாங்க. 2 பேருக்கு அந்த ஸ்பிரிட்டில் லீடிங் இருக்குது, ஸ்பிரிட்டால் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்கள். போகும்பொழுது அந்த சப்பானி இருக்கிறத பார்த்துட்டு 2 பேரும் நின்றுட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து அப்படி அந்த சப்பானியை பார்க்குறாங்க. பார்த்து எங்களை நோக்கி பாரு என்றார்கள். பாரு, சேர்ந்து ஒன்றா சொல்கிறான், பா என்ன பாரு, எங்களை பாரு, நோக்கி பார். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். சரி, ஏதாவது தருவாங்க போலுக்கு, சாமி ஏதாவது தரும் போலுக்கு அப்படின்ட்டு அவங்கள பார்க்குறான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இப்போ நல்லா கவனிங்க, இதுவும் வந்து பிரபலமான பேசேஜ். இந்த வேத பகுதி எல்லாருக்குமே தெரியும். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிற வழியில் முடவனை பார்த்தாங்க, சப்பானியை பார்த்தாங்க, என்ன பண்ணாங்க, அற்புதம் பண்ணாங்க. இயேசு நாமத்தில் வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லைன்னு சொன்னாங்க, இருக்கிறத தரேன், எழுந்து நடந்தாங்க. அவங்க குதித்து எழுந்து நின்று நடந்து அவரோட தேவாலயத்துக்கு போனான். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும்ல, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பிரபலமாய் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ரைட்டா? எல்லாரும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இந்த வேத பகுதியை நிறைய பேர் நகை போடாத ஆட்கள், கவனிங்க, நகை போடாத ஆட்கள் கிறிஸ்தவத்தில் நாங்கள் ஆபரணங்கள் அணிய மாட்டோம், நாங்கள் கிறிஸ்துவுக்காக எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டோம், பொருத்தனை செய்திருக்கிறோம், பிரதிஷ்டை செய்திருக்கிறோம், நகை போட மாட்டோம் என்று அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டீம் இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு பாஸ்டர்மா அவங்களுடைய பையனுக்கே கிட்டத்தட்ட 32 வயசு தாண்டுது. பொண்ணு இருக்கிறாங்க, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, வயது கூட்டிகிட்டே போகுது. என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் ஒரு நல்ல ஒரு என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நல்ல ஒரு வரன் பாருங்கள் பாஸ்டர், பையனுக்கும் வயசாகுது, பொண்ணுக்கும் வயசாகிட்டே இருக்குது, சீக்கிரமாக முடிச்சு வச்சிடணுன்னு இருக்கேன், 2 பேரும் சேர்த்து முடிச்சிடணும். சரிம்மா, கண்டிப்பாக பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நீங்கள் எப்பேற்பட்ட பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டால், நகை போடாத பொண்ணாக பார்த்து சொல்லுங்கள். நகை போடாத பொண்ணாக வேணுமா, ஒயிட் ஒயிட் போட்ட பொண்ணாக வேணுமா? நான் சொன்னேன், போன வாரம் காஞ்சிபுரத்தில், அவருக்கு சர்ச்சில் கூட சொன்னேன், போன வாரம் காஞ்சிபுரத்தில் அங்கே அப்படி தான் ஒரு பாஸ்டரை மீட் பண்ணேன். அவர் வந்து என்னடான்னா, என் பையனுக்கு வந்துட்டு மூத்த பையன் வேலை செய்யறான், அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் பாஸ்டர். சரி, எப்பேற்பட்ட பொண்ணு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நகை போடாத பொண்ணா, நாடார் பொண்ணா வேணும் அப்படின்னு. அந்த பொண்ணு எதை நாடி போகுதுன்னு தெரியல. நாடாத பொண்ணு, நாடார், நாங்கள் நாட மாட்டோம். யார் நாட மாட்டாங்க? கடைசியில் இவன் நாடார்னு சொல்லி கடைசி இயேசுவையே நாடாத அளவுக்கு ஆயிட்டாங்க எல்லாருமே. ஆமாம், இயேசுவையே அவர்கள் நாடுவதில்லை, யாரையும் நாங்கள் நாட மாட்டோம். ஆமாம், அப்படி இருக்குது கூத்து. என்ன பண்ணுறது? அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட மணிக்கு நகை போடாத பொண்ணோ ஒரு பையனை வேணும்னா நான் தான் போய் செஞ்சு இதெல்லாம் கொண்டு வரணும் உங்களுக்காக. அப்படி இல்லை பாஸ்டர், ஆண்டவர் இது வரைக்கும் நடத்தினாரு, அப்படி தரமாட்டாரா? அட ஏன் பாஸ்டர்மா, நீங்கள் வேறு, ஆண்டவர் ஏகப்பட்ட காரியங்கள் செய்கிறாரு, தராரு, நீங்கள் தான் நகைன்ற ஒரு பாயிண்ட்டையும் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸை வச்சுக்கி நீங்கள் தான் ஆண்டவர் கொடுக்குறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இப்படி தான் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டிரான்ஸ்போர்ட்டில் ஜிஎம், அவர் ஜென்ரல் மேனேஜர், பெரிய போஸ்டிங் அவர். ஆக்சுவலாக அவர் வந்துட்டு இந்த டிபிஎம் சபையில் போய், அது பெரிய கள்ள உபதேசம், பெந்தேகோஸ்தே சபை தான், அதில் போய் சேர்ந்துட்டாப்புல. அதில் சேர்ந்துட்டு என் பையனுக்கு நகை போடாத பொண்ணு தான் வேணும், நாங்கள் சிபிஎம் சபைக்கு டிபிஎம் சபைக்கு போகிறனால, சிபிஎம் டிபிஎம் எல்லாம் ஒன்று தான், எங்களுக்கு நகை போடாத பொண்ணு தான் வேணும், நகை போடுற பொண்ணு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பாவும் சரி, நம்ம மேலதிகாரியாச்சே, நல்ல விசுவாசியாச்சே, நல்ல பக்தியுள்ள மனுஷன், தாழ்மையான மனுஷன், பக்தியுள்ள மனுஷன், மேலதிகாரியாக இருந்தாலும் கூட ஒரு ஊழியக்காரன்னு சொல்லியாச்சுன்னா அவங்கள பயங்கரமாக மதிப்பார், நல்ல மனுஷன். சரி, அவங்களுக்காக வந்து பொண்ணு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தப்போ, நகை போடாத பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நாட்கள் போய்கிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தா அலையன்ஸ் செட் ஆயிடுச்சுன்னு டப்புன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க.
பொண்ணு யாருன்னு பார்த்தா பொண்ணுடைய அப்பா வந்து நகை கடைக்கு ஓனரு. டேய் பாவிகளா, நீங்கள் நகைப்படாத பொண்ணு வேணும், நகைப்படாத பொண்ணு வேணும்னா நமக்கு கடைசியில் பார்த்தா நகை கடை ஓனர் பொண்ணுக்கே கல்யாணம் வச்சிட்டாங்க இந்த பையனை. கடைசி எப்படி போய் முடியுது பாரு. அப்போது இந்த வேத பகுதியை வச்சுக்கிட்டா சொல்லுவாங்க, வெள்ளியும் பொண்ணும் எங்கள் இடத்துல இல்லைன்னு பேதுரு சொன்னார்ல. அவங்க அவங்க ஆபரணங்கள், அவங்க நகையை வெறுத்தாங்க, ஆபரணங்கள் எடுக்கலை, அவங்க இயேசுக்கு எல்லாத்தையும் தியாகம் பண்ணாங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமாக. யாக்கோபில் வாசிக்கிறோம், உங்களிடத்தில் நாங்கள் வெள்ளியும் பொண்ணும் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லி யாக்கோபு எழுதுறார். ரைட்டா? சரி, இவங்க வெள்ளியும் பொண்ணும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் உபதேசம் அப்படின்னா, அங்கே இருக்க விசுவாசிகளுக்கு அதை போதிச்சிருந்துருக்கணும், அடுத்த தலைமுறை சீடர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்துருந்துருக்கணும், போதிச்சிருந்துருக்கணும். அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கீழே வெள்ளி பொண்ணு ஒன்று இருக்க போகிறது இல்லை. இல்லாதவங்ககிட்ட போயிட்டு நான் அவங்ககிட்ட வெள்ளியும் பொண்ணு எதிர்பார்க்கலன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ யாக்கோபு சொல்கிறாரு, நாங்கள் விசுவாசிகள் வெள்ளியும் பொண்ணும் பயன்படுத்தினது யதார்த்தமான உண்மை, அது எல்லாமே நிஜமாவே நடந்த ஒரு சம்பவங்கள். அது எல்லாமே இது இந்த இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் வந்துட்டு நல்லா கவனிங்க. இங்கே லூக்கா எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் கூட யாக்கோபு யோவான் இருந்தார், அவங்க மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணாருன்றதை பற்றி எழுதியிருக்கும் பொழுது பேதுரு யோவான் மூலமாக அந்த அங்கே சப்பானி எழுதி நடந்தான் தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்பட்டுச்சு, சீஷர்கள் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அதுதான் பாயிண்டே தவிர அவங்க பேசின அந்த கான்வர்சேஷன்லேருந்து ஒரு உபதேசத்தை உருவாக்க முடியாது. சரியா? அதனால் கவனிக்கணும். இந்த வசனத்தை அப்படி மேற்கோள் காட்ட முடியாது. சரியா? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. கவனிச்சிங்களா? நீ வந்துட்டு இங்கே வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற, என்கிட்ட வெள்ளி பொண்ணெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு பணம் தர்றதுக்கு, ஆனால் என்கிட்ட ஒன்று விலையேற பெற்றது ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? இயேசு என்ற நாமம். இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நடன்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி விட்டான். எவ்வளோ பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க. ஆமாம், என்கிட்ட ஒரு ஒரு ஊழியம் பண்ணுறாருன்ற மாதிரி பண்ணுறாரு ஒருத்தர். அவர் வந்து ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னார், நான் நிறைய பேரை மரித்தவர்கள் நிறைய பேரை உயிர் தேட வைக்க நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன், நடக்கலை. எப்படி ட்ரை பண்ணுவீங்கன்னு கேட்டேன். எப்போல்லாம் டெத் வீட்டுக்கு போகிறாரோ அப்போல்லாம் பக்கத்தில் போயிட்டு ஜோம் பண்ணுற பேரில் இயேசு நாமத்தில் ஆண்டவரே எழுப்பு வீராக மனசுக்குள்ளே ஜோம் பண்ணுவாராம். கணத்துறது பார்ப்பாராம், எழுந்துக்கிற மாதிரி தெரில அப்படின்னா வீட்டுக்கு போயிடுவாராம். கேட்டால் தேவ சித்தம் இருக்கிற மாதிரி தெரில. இது இல்லை விசுவாசம், அது கிடையாது. அப்படி இல்லை விசுவாசம். முதல்ல பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் தேவை. இயேசு லாசரு உயிர்த்தெழ செய்தார் அப்படின்றனால லாசரு கடைசி வரைக்கும் உயிரோடு இல்லை. லாசரு உயிர்த்தெழ செய்தனால அங்கே யாரையுமே சாக விடாமல் எல்லாரையுமே செத்து போன எல்லாரையுமே இயேசு உயிர்த்தெழ வச்சுக்கிட்டே இருந்தார்ன்றதும் இல்லை. மரித்தோரை உயிர்த்தெழ செய்யுங்கள்னு சொல்லும் பொழுது செத்து போன எல்லாரையும் உயிர்த்தெழ வச்சுக்கிட்டே இருந்தால் அப்படி பார்த்தா 2000 வருஷத்துலேருந்து இப்போ யாருமே செத்துருக்க கூடாது. மரித்தோரை உயிர்த்தெழ செய்தல் அப்படின்றதனுடைய முக்கியமான மெயினான ட்ரூத் என்ன அப்படின்னா, ஆவியில் மரித்து போயிருக்கிறவர்களை உயிர்ப்பிக்க செய்யுங்கள், உயிரடைய செய்யுங்கள். அப்படின்னா சுவிசேஷத்தை அறிவித்து அவங்க ரட்சிக்கப்பட செய்யுங்க அப்படின்றது தான் மீனிங்கே தவிர மற்றபடி கிடையாது. தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொன்னார். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வாசிச்சு பாருங்களேன். லூக்கா தான் எழுதியிருப்பார் அதையும் கூட. தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொன்னார். எப்படி அப்படின்னு அர்த்தம்? பிச்சைக்காரன் மட்டும் இயேசுவை பற்றி சொல்லுவோமா? பணக்காரன் இயேசுவை பற்றி தேவையில்லை அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் சுவிசேஷம். மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் தேவையில்லை, அப்பர் மிடில் கிளாஸும் தேவையில்லை, ஹை கிளாஸ் பீப்புளுக்கும் தேவையில்லை. அப்படியா? ப்ரீமியம் கிளாஸ் பீப்புள் அவங்களுக்கும் சுவிசேஷம் தேவையில்லை. அப்படியா? இல்லை, அப்படி கிடையாது. தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிங்கள் அப்படின்னா யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் ஆவியில் தரித்திரராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிங்கள். அதே தான் வந்து வசனமும் சொல்லுது, இயேசுவும் சொல்கிறாரு. தரித்திரரை ஐஸ்வர்யவான் ஆக்குவதற்காக அவர் நமக்காக சிலுவையில் தரித்திரரானார். அதையும் நிறைய இந்த செழிப்பு பிரசங்கியார்கள்ன்ற பேரில் நிறைய பேர் அதையும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இயேசு சிலுவையில் மரித்ததே தரித்திர ஐஸ்வர்யம் ஆக்குவதற்காக தான். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க சொன்னார். அப்போ அதுவும் பிச்சை, அப்போ பணக்காரன் இயேசு தேவையே இல்லை. அப்படியா? இல்லை, அப்படி இல்லை. அவங்களோட விசுவாசம் பாருங்களேன். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. நல்ல கவனி,
விசுவாச வார்த்தையை சொன்ன உடனே அங்கே சுகமாகலை, விசுவாசத்தில் சொல்லி அந்த சொல்லின்படி அவன் செய்யும் பொழுது அங்கே பலன் உண்டாகுது. அப்படி நல்லா கவனிங்க, ஃபெய்த் கன்ஃபெஷன் ஒன்லி இஸ் நாட் இனஃப், த ப்ரொசீடிங் தட் த ஃபெய்த் இல்லாட்டி ஃபெய்த் கன்ஃபெஷனோடு கூட சேர்ந்து ஃபெய்த்ஃபுல் டிக்ளரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இல்லாட்டி ஃபெய்த்ஃபுல் ஆக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இல்லாட்டி ஆக்ஷன் பேஸ்ட் ஃபெய்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படினாலும் நிறைய சொல்லலாம். விசுவாசத்தை வார்த்தையில் நீ சொல்லுவது மாத்திரம் அங்கே அவசியம் இல்லை, விசுவாச வார்த்தையோடு கூட சேர்ந்து நீ செயல்படுத்தும் பொழுது தான் நீ சொன்ன விசுவாச வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டாகுது. நான் விசுவாசத்தில் சொல்கிறேன் பாஸ்டர், ஒன்றும் நடக்க மாட்டேங்கி. விசுவாசத்தில் சொன்னால் பத்தாது பிரதர், விசுவாசம் நீ என்ன செய்கிறேன்னு சொல்லு. விசுவாசம் நீ என்ன செய்கிற? இப்போ காயத்ரி சிஸ்டரோட சொன்னாங்க, வீட்டுக்காரர் வேறு, எனக்கு இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்தனால உங்களை எடுத்துக்கிறேன் சிஸ்டர், கோச்சுக்காதீங்க. ஆமாம், வீட்டுக்காரர் வேறு ஊரில் இல்லை, ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் ரசிக்கப்படலை. எப்படியாவது என் பையனையும் சேர்த்து கூட கூட்டி சர்ச்சைக்கு வந்துடணும்னு நினச்சேன், ஆனால் உடம்பே சரியில்லை, எப்படியாவது சரியாயிடும்னு விசுவாசித்தேன், ஆனால் என்னால் முடியல, வீட்டில் இருந்துட்டேன். இப்போ நம்ம விசுவாசித்தோன்றது ரைட்டு, அந்த விசுவாசத்தோடது என்ன செய்ய ஆரம்பித்தோம். நான் என் கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணம் ஆக போகிற அந்த வருஷத்தில் நான் ஷில்லாங் போயிருந்தேன். நான் மேகாலயா ஷில்லாங். அங்கே வந்துட்டு சம்மர் சீசனே வந்துட்டு பயங்கர கோல்டாக இருக்கும், நம்மளால் தாங்க முடியாது. சம்மரே வந்துட்டு நல்ல குளிராக தான் இருக்கும். அப்போ ஒரு முறை என்னாச்சு, நான் அங்கே எனக்கு எப்படி அந்த குளிர் கிளைமேட்டில் இருந்து பழகினது இல்லை, எனக்கு எப்படின்னு தெரில. எனக்கு ஹோட்டலில் ரூம் கொடுத்துருந்தாங்க, நல்லா இவ்வளோ தடியாக 2 பிளாங்கெட் இருந்துச்சு. ரூமில் ஃபேனே கிடையாது, அவ்வளோ குளிர். 2த்தையும் இழுத்து போட்டு படுத்துட்டேன். அப்போ கீழே தரையிலிருந்து சில்னஸ் எலும்ப மேலே 2 பெட்ஷீட் போட்டு படுக்க எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. சரியா, அடுத்த நாளைக்கு காலைல ஒரே ஃபீவர். காலைல கான்ஃபரன்ஸுக்கு வேறு போகணும், பிரசங்கம் பண்ணலை, அட்டன் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு அவங்க சர்ச்சில் கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். அப்போது காலைல போகணும், ஃபீவர்னு சொல்லிட்டு படுத்து, ஒன்றும் யாரும் கட்டாயப்படுத்த போகிறது இல்லை, யாரும் ஒன்றும் கேட்க போகிறதும் இல்லை. ஃபீவர்னு சொல்லி படுத்துடுவோமா பேசாமல் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். கையில் மெடிசன் இல்லை, டேப்லெட் இல்லை, எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லோரும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க அந்த இடத்துல. மெடிக்கல் ஷாப்பும் பக்கத்தில் எங்கேன்னு தெரில. எனக்கு வண்டியில் நடந்து தான் அந்த சர்ச்சுக்கு அந்த இடத்துக்கு நான் போக வேண்டியதாக இருக்குது, நான் தங்குற இடத்துல இருந்து. ஜோரம் ஒரு பக்கம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, வந்தாச்சு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக, இந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக இங்கே போக போகிறோம். கர்த்தர் அங்கே வர்ஷிப்லாம் இருக்கும், கர்த்தர் ஆராதிக்க போகிறோம். எழுந்து நடந்து தான் பார்ப்போமே, என்னதான் அதுன்னு பார்ப்போமே, கண்டிப்பாக கர்த்தர் சுகம் தருவாருன்னு நான் ஜுரத்தோடு எழுந்து கஷ்டப்பட்டு மூஞ்சி கைகள் மட்டும் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு எழுந்து பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். குளிர் கிட்டு நடக்குது. அந்த ஃபீவரோடு சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கூட யாருமே இல்லை, எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா தான் சொல்லி கொடுத்தாங்க, அங்கே குளிர் அதிகமாக இருக்கிறனால பெட்டில் வந்துட்டு அந்த திக்காக கொடுத்த ஒரு பிளாங்கெட் போட்டுருந்தோமாம்மா. அந்த பிளாங்கெட்டில் படுத்துக்கிட்டு தான் இன்னொரு பிளாங்கெட்டை மேலே போத்திக்கணுமாம்மா. நான் 2 பிளாங்கெட்டு போத்திக்கிட்டனால பெட்டில் இருந்து தரையிலிருந்து சில்னஸ், கட்டில் தான், வெறும் தரையில் இல்லை, கட்டில் தான், ஆனாலும் சில்னஸ் வந்து ஜுரம் வந்துருச்சு. அப்படி அப்புறமா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அப்படினால எப்படிங்க, விசுவாசத்தை வார்த்தையில் சொல்கிறேன்றது பெரிய மேட்டர், அது யாருனாலும் சொல்லலாம். அது யாக்கோபு சொல்கிறாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதுன்றாரு. நீ வாயில் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீ அறிக்கைன்றதுனால என்ன மாறிட போகுது? நீதி உண்டாகும்படி இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாகும்படி வாயில் அறிக்கை பண்ணப்படும். நீ அதை அறிக்கை பண்ணி உன் ரட்சிப்பை நீ அறிக்கை பண்ணி அந்த அறிக்கையை கேட்டு மற்றவன் ரட்சிக்கப்படாத பட்சத்தில் நீ விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டன்றதை வச்சு யாருக்கு என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன பிரயோஜனமும் கிடையாது. அப்போது நான் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறனால அது உன் வாழ்க்கையில் நடக்க போகிறதில்ல. நீ விசுவாசிக்கிற காரியத்தை உன் வாழ்க்கையில் நீ எப்படி செயல்முறைப்படுத்த போகிறேன்னு சொல்லு. அதுக்கு காரணமாக எதெல்லாம் தடையாக இருக்குது, அந்த தடைகளை விட உன் விசுவாசம் அதிகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி உன்னுடைய பிரச்சனைகள் இருக்கிற நாட்களில் கர்த்தர் உன்னை சோதிச்சு பார்ப்பாரு, உன்னை புடமிட்டு பார்ப்பாரு, அந்த டெஸ்ட் அண்ட் ட்ரையல் தருவார். நீ அந்த உன் விசுவாச வார்த்தையோடு கூட சேர்ந்து ஒரு ஸ்டெப்பு செயலாக நீ எடுத்து வைக்கும் பொழுது ஒரு ஸ்டெப்பு தான் நீ வைப்ப, மற்றதெல்லாம் ஆண்டவர் லீட் பண்ணி கொண்டு போவார். ஆமென். அப்போது என்னுடைய அங்கே ஃபீவரில் இருந்தப்போ வந்துட்டு எழுந்து போயிட்டு ஆல்மோஸ்ட் சர்ச் சென்டர் போகும்போது அந்த ஃபீவர் லைட்டாக கம்மியாக ஆரம்பிச்சது, ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு அங்கே வந்துட்டு வர்ஷிப்லாம் வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த சர்ச், என் ஃப்ரெண்டு அவங்க அப்பா தான் சீனியர் பாஸ்டர், அவர் தான் பாஸ்டர். பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும், பயங்கர பெரிய சர்ச் பில்டிங், பால்கனிலாம் வச்சு பயங்கர பெரிய சர்ச் பில்டிங், ஏகப்பட்ட இடத்துல அவங்களுக்கு கிளை சபைகள் இருக்குது. கிரேஸ் கவர்னன்ட் சர்ச், அவங்க சர்ச் பேர் ஷில்லாங்கில். அப்போது வர்ஷிப்லாம் சூப்பராக பண்ணுவாங்க, எல்லாம் இங்கிலீஷ் சாங்ஸ் மட்டும்தான். ஆமாம், யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. அவர் சர்ச்சில் ஆடிக்கிட்டு இருப்பார், ஆடிக்கிட்டு கை ஆட்டிக்கிட்டு, அவர் என்னெல்லாம் தோணுதோ அவர் பாட்டு மனப்பூர்வமாக அவர் பாட்டு ஆண்டவர் ஆராதிப்பார், யாரையுமே கண்டுக்க மாட்டார். நம்ம தான் அதில் ரொம்ப வீக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன்.
நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு இப்படி திரும்பிக்கிட்டு அப்படி திரும்பிக்கிட்டு அது நான் ஒரு 1000 முறை சொல்லணும், கையை தூக்கு கையை தூக்கு, வாயை திறந்து ஆண்டு ஸ்தோத்திரி துதி அப்படின்ட்டு. எனக்கே சம்டைம்ஸ் கடுப்பாக இருக்கும், என்ன தரா வருஷப்படுத்திக்கிட்டு. ஆமாம், நானும் சேர்ந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். முடியல, ஒரு பக்கம் டயர்டு, எல்லாம் குதிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து கையை பிடிச்சிட்டு நானும் சேர்ந்து குதிச்சிக்கிட்டு வர்ஷிப் நல்லா ஹாப்பியாக போச்சு. வர்ஷிப் நல்லா சந்தோஷமாக ஆண்டு ஆரம்பித்தோம். குதிக்க ஆரம்பித்தோடனே நல்லா வேர்த்து போய் ஜுரமே விட்டுருச்சு. பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். எந்த மனுஷனாக வேலை செய்யலை, கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஒருவேளை நான் என்னால் முடியல, வேறு ஊருக்கு வந்திருக்கிறேன், கிளைமேட் வேறு, மறுபடியும் வெளியில் காற்று சில்லுன்னு இருக்குது, புது கிளைமேட்டு செட் ஆகலை, வாழ்க்கையில் முறை ஒரு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், தண்ணி மாற்றி குடிக்கிறோம், சாப்பாடு செட் ஆகாது, யாரையும் தெரியாது, பாஷை தெரியாது, அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டல் போக தெரியாது, கையில் பணம் கம்மியாக இருக்குது, கான்ஃபரன்ஸ் நடக்கிற டைமில் யாரையும் போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அதனால் நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு என்னை யாரும் கேள்வி கேட்கவும் யாரும் கிடையாது. நான் பாட்டு ரூமில் படுத்துருந்தானே இருந்திருக்கோம், என்ன இருந்திருக்கோம். ஆமாம், ஜுரம் வந்து ராத்திரி ஹாஸ்பிட்டல் போயிருந்திருப்பேன், ஜுரம் அதிகமாக இல்லை. அப்போது நல்லா கவனிங்க, இஃப் யூ நோ ஹவு டு கன்ஃபஸ் யுவர் ஃபெய்த் பை வேர்ட்ஸ், better you also know how to put your faith in action. அங்கே தான் அது முழுமை அடையுது. உன்னுடைய விசுவாசத்தை வார்த்தையாக அறிக்கை செய்ய உனக்கு தெரியும் அப்படின்னா, அதை வந்து எப்படி செயலில் செய்யணும் அப்படின்றதையும் உனக்கு தெரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். அங்கே தான் வந்துட்டு உன்னுடைய விசுவாசம் அப்படின்றது பூரணப்படுகிறது. ரைட்டா? அங்கே தான் உன் விசுவாசம் பூரணப்படுது. இல்லாட்டி வேஸ்ட்டாக போயிடும், இல்லாட்டி யாருக்குமே எந்த யூஸுமே கிடையாது. இங்கே கவனிங்க, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடேன்னு சொன்ன உடனே நடக்கலை. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடேன்னு சொல்லி அவன் சொன்ன வார்த்தையை கர்த்தர் செய்வாருன்ற விசுவாசத்தோடு அவன் கையை வேற பிடிச்சி அவனை தூக்கினான் பாருங்க. அந்த மொமெண்ட்டில் தான் அவனுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிச்சது. ஒரு அல்லே சொல்லுமா, அல்லேலூயா. அங்கே தான் அவனுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிச்சது. அவனுடைய கால்களும் அவனுடைய கரடுகளும் இல்லை பலன் கொண்டது. கால்கள் தெரியும், கரடுகள் அப்படின்னா நம்ம காலில் இருக்கக்கூடிய முட்டி, கணுக்கால், முட்டி, இதெல்லாம். இது பத்தாத குறைக்கு அவன் வந்துட்டு இனி டாக்டர்ஸ் நிறைய சொல்லுவாங்க, பேரலைட்டிக் அட்டாக் ஆயிடுச்சு, ரொம்ப நாளாக பெட் ரிடனாக இருக்கிறாரு, நடக்காதனால மசில்ஸ் ஆக்டிவ் ஆகலை, எல்லாம் டார்மெண்ட் ஆயிடுச்சு, அது மசில்ஸ்லாம் வீக் ஆயிடுச்சு, பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இல்லை, கால்லாம் சும்பி போச்சு, இனி ஒரு ஃபிசியோதெரப்பி பண்ணணும், அதை பண்ணணும், இதை எதுவுமே தேவை கிடையாது. விசுவாசத்தோடு நீ செஞ்சினா அதை கர்த்தர் செய்வார். அவ்வளோதான். விசுவாசத்தோடு நீ செஞ்சினா கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். ரைட்டா? ஆமாம், அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இவன் பிறந்ததிலிருந்தே சப்பானி, பிறந்ததிலிருந்தே அவன் முடவன், இவன் தாயின் கர்ப்பத்திலிருந்தே முடமாய் பிறந்த ஒரு பையன். ரைட்டா? ஆமாம், வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். அங்கே தான் அந்த ஃபெய்த் கன்ஃபெஷன் செயலாய் காட்டப்படுகிறது. அது யார் பார்க்குறதுக்காக? யாரும் பார்க்குறதுக்காகலாம் இல்லை. ஃபெய்த்துன்னு சொன்னாலே உள்ளே இருக்குது. அது கிரியைகளில் காணப்படும் பொழுது வாயின் வார்த்தையாக மட்டும் அல்ல, கரத்தினுடைய கிரியைகளாகவும் வெளிப்படணும். அங்கே தான் உன் ஃபெய்த்து முழுமை அடையுது. வார்த்தையில் மட்டும் சொல்லிக்கிட்டு நான்லாம் பயப்படல, நான் விசுவாசத்தில் தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை செயல்முறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும்போது தயங்குவாங்க. அது காரணம் என்ன? நீ சரியாக விசுவாசிக்கலன்னு அர்த்தம். உங்கள் விசுவாசத்தில் ஒரு தயக்கம் இருக்குது, பயம் இருக்குது. நீ விசுவாசிக்கிறது, நீ நம்புகிறது அவராலே வரும் அப்படின்ற அந்த நம்பிக்கை உனக்கு முழுசாக இல்லைன்றது தான் அர்த்தம். ரைட்டா? கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். ஆக்சுவலாக எழுந்து நின்று நடந்து அப்புறம் குதிக்கணும். கரெக்டாக? அதுதானே ப்ரொசீஜரு. ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் போகும்போது என்ன சொல்லி தருவாங்கப்பா, தப்பன்னு குதிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டு அது கிரவுண்டில் இறங்கி விளையாட ஆரம்பிக்காது. வார்ம் அப் பண்ணு, மசில்ஸ் எல்லாம் வார்ம் ஆகணும். என்ன பண்ணு, முதல்ல ஸ்ட்ரெச்சிங் பண்ணு, மெதுவாக ஒரு வாக் பண்ணு, அப்புறம் ஒரு 2 ரவுண்டு ஜாகிங் பண்ணு, பாடி வார்ம் அப் ஆகிட்ட பிறகு அப்புறம் ரன்னிங் போகலாம். இல்லை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நிற்கணும், நடக்கணும், ஓடணும், வார்ம் அப் ஆகிட்ட பிறகு அப்புறமா ஜம்ப் பண்ணலாம், குதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இங்கே அப்படியே தலைகள் இருக்குது பார்த்தீங்களா? அதை விசுவாசம்னு சொல்லியாச்சுனாலே அது ஆர்டர்லேயே இருக்காது, அது எல்லாமே தலைகள் நடக்கும். தலைகள்ன்றதை விட இவங்க ஆர்டரையும் தாண்டி செயல்பட வல்லமை உள்ளது தான் விசுவாசம். உலகத்தினுடைய ஆர்டர், உலகத்தினுடைய லாஜிக்கல் ஆர்டர்ன்னு இருக்குல்ல, வரிசைப்படுத்தப்பட்ட ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதை பிரேக் பண்ணி அதையும் தாண்டி செயல்படும் அப்படின்றத விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அதான் போன வாரம் கூட ஈவினிங் சர்வீஸில் சென்னையில் சொல்லியிருந்தேன். பிசாசு ஓட்டும் போது அது போக மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா அதையே நீ ஒத்துக்கிற, அது நம்ம ஆட்டில் பார்ப்பாங்க. அங்கே நம்ம பாஸ்டர்ஸுடைய ஒரு ஈகோ லைட்டாக உள்ளே வர ஆரம்பிச்சிடும். பாஸ்டருக்கு வல்லமை குறைவாக இருக்கோ, நம்ம அதையும் பார்க்க போகிறோம். பாஸ்டருக்கு வல்லமை குறைவாக இருக்கோ, இவர் சொல்லி பேய் ஓட மாட்டேங்க அப்படிலாம் பல விதத்தில் மக்கள் யோசிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
டக்குன்னு பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த பிசாசு சொன்ன உடனே போகாது, அது ரொம்ப நாளும் அவனுக்குள்ள வேர்கொண்டு இருக்கு, அது அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஆமாம், லைட்டாக இருந்தால் ஏசு துரத்திடுவார் ஈஸியாக, ஏசு நம்ம சொன்ன வேலை செஞ்சிடும். அந்த பிசாசு அவனுக்குள்ள ரொம்ப வருஷமாக வேர்கொண்டு இருந்ததுன்னா அப்போ ஏசு நாமத்துக்கு வல்லமை பத்தலை இல்லை, மெதுவாக அதை வந்துட்டு ஜோமுன்னி அடித்து ஜபத்திலே அடிக்கணுமாமா. எங்கேருந்தா இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரில. பைத்தியகாரத்தனமாக நானும் இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்பிக்கிட்டு இதை நான் வேறு சொல்லிட்டு இருந்திருக்கேன் பாரு. இது நானும் ஒரு காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் நான். ஆமாம், சத்தியம் புரியும் போது தான் புரியுது. ஒரு நாளாக 2 நாளான்னு இல்லை, பிறந்திலிருந்து சப்பானி அந்த லேகியோன் பிசாசு 6000 பிசாசு அவனுக்குள்ளே இருந்தது. அந்த கல்லறைகளை கட்டக்கூட முடியாத அளவிற்கு அவன் அந்த அளவுக்கு பலன் கொண்டு இருந்தான். அந்த பிசாசு அவனை பலப்படுத்தி இருந்தது. அவனை தன் சரீரத்தை குத்தி சேதப்படுத்திட்டு இருந்தான். இயேசுவை பார்த்தோன்னே என்ன சொல்லிச்சிங்க, 6000 பிசாசுன்னு சொல்லுது. எங்களுக்கு தான் ஒரு காலம் வச்சுருக்கீங்கல்ல மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு, அதுக்குள்ளே எங்களை ஏன் வேதனைப்படுத்த வந்தீங்க? ஆமாவே இல்லையே? இப்போ யோசிப்போம், நாங்கள் 6000 பேர் உள்ளே இருக்கோண்டா, நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு ஒரு கெத்துக்காக பாஸ்டர் வந்து விட்டு தர மாட்டேன். ஏய் நீ போய் தான் ஆகும், நான் விட மாட்டேன் நான் ஒன்று அப்படின்னு கொஞ்ச நேரம், ஏய் நீயா நானா அவனு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்டில் வந்துட்டு ஐயோ ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னோடனே இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கேருந்து வந்த, யார் அனுப்புனா, உனக்கு என்ன பண்ணா சொல்லு, வாயை திறந்து சொல்லு அப்படின்ட்டு. அது ஆரம்பத்தில் சொல்லாது. ஏன் சொல்லு, ஏன்னா அது யாரும் அனுப்பலாம் கிடையாது, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதுவாக ஏதோ ஒரு காரணத்தோடு பிடிச்சிட்டு இருக்குது. நம்ம பாஸ்டர் கட்டாயப்படுத்த, நீ சொல்கிறியா இல்லையா, வாயை திறந்து சொல்லி, யார் அனுப்புனா சொல்லி போட்டு நீ ஏசு நம்பிருக்கேன் எனக்கு சொல்லு. அது கொஞ்ச நேரம் சொல்லி யோசிச்சு அப்புறம் அது என்ன பண்ணுன்னு தெரியுமா, ஒரு ஸ்டோரி குக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு கதையை சொல்லும். அது சொல்கிற கதையில் சொந்தக்காரனுக்குள்ளே சண்டை வர மாதிரி சொல்லி வைக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டிய ஊழியக்காரன் பிசாசு பேசிக்கிட்டு, பார்த்தியா சொல்லுது பார்த்தியா, உனக்கு ரத்தம் சம்மந்தப்படுத்தி யாரோ ஒருத்தர் தான் உனக்கு செய்யணும்னு வச்சுருக்காங்க, குடும்பத்தில் யார் இருக்கா சொல்லு அப்படின்னு. இவனுங்க அவன் குடும்பத்தில் எவனா ஒருத்தனுக்கும் கண்டிப்பாக சண்டை இருந்திருக்கும். அப்போ இவன் டிசைட் பண்ணுறான், அவன் தான் அப்போது இல்லை. பிசாசு வந்து என்ன பண்ணிருச்சு, ஊழியக்காரனுடைய அனுமதியோடு கூட குடும்பத்தில் சண்டையை உண்டு பண்ணி போயிடுச்சு. இதை நம்ம ஏற்றுக்கவே கூடாது முதல்ல. ஆமாம், சில நேரம் பிசாசு வந்துட்டு ஊழியக்காரனை வந்து வெட்கப்படுத்தும்படிக்கு சிரிக்கும். நான் நார்த் இந்தியாவில் ஒரு வீட்டில் வந்து மீட்டிங் நடக்குது. அங்கே சர்ச் இருக்கான நிறைய வீடுகளில் தொடர்ந்து கூட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நடக்கும்போது வந்துட்டு ஒரு பையனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த ஏரியாவில். அவன் பயங்கரம் பிசாசு பிடிச்சவன் அந்த வீட்டில் எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போது என்ன பண்ணாங்க, நான் போகும்போதே சொல்லிட்டாங்க, பாஸ்டர் அங்கே இந்த வீட்டில் வந்துட்டு இந்த ஏரியாவில் ஒரு பையன் இருக்கான், அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, எப்படியாவது பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம், கண்டிப்பாக அவன் வந்துட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணணும், அவனுக்காக பிசாசு ஓட்டணும்னு. வர சொல்லுங்கப்பா, வர சொல்லுங்கள், கூப்பிட்டு வாங்க, வந்து உட்கார வைங்க. அவனு வந்து உட்கார வச்சுட்டாங்க. நான் ப்ரெஸ்ஸு பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃப்ரண்ட்டில் வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்கான். ஃப்ரண்ட்டில் எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான் இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஹிந்தியில் ஒரு பையன் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, ஒரு அந்த வீட்டில் அக்கம் பக்கம் சேர்ந்து ஒரு 20 பேர் அவ்வளோதான் இருந்திருக்கும். ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு ஏதோ ஹிந்தியில் சொல்லி சிரிச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை பேசுவீங்களா இல்லை எனக்கே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் புது அனுபவங்கள் கர்த்தர் அந்த டைமில் கொடுத்தாரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அனுபவங்கள்லாம் கொடுத்தாரு. நான் அவனை கண்டுக்கவே கிடையாது. இப்போ இங்கே பேய் ஓட்ட போகிறேன்ற பேரில் வந்த மக்களுக்கு சத்தியத்தை சொல்லாமல் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு நான் அவனை கண்டுக்காம நான் பாட்டு கர்த்தருடைய வார்த்தை பேசிகிட்டே இருந்தேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம், ஜோம் பண்ணி முடிச்சு அவனை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கண்ணை மூடி ஜோம் பண்ணி முடிச்சு கடை திறந்து பார்த்து ஆள் இல்லை, இருந்து ஓடிப்பிட்டான். இன்னொரு இடத்துல பிசாசு ஓட்டும் போது தலைமையில் கை வச்சு ஏசு நாமத்தில் போ அப்படின்றேன், அது சிரிக்குது. அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்து யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும், பேய் ஓட்ட போது உங்களை பார்த்து சிரிச்சதுண்ணா. அது ஹிந்தியில் வேறு சொல்லுது. நான் டிரான்ஸ்லேட்டே இங்கே வாடா, இவன் ஒருத்த மங்காமடை அவனாவோ, இவனுக்கு பேயை கண்டா பயம் இவனுக்கு, என்னோட டிரான்ஸ்லேட்டருக்கு. அவனா சைடில் போயிடுவான், ஓரமாக போயிடுவான். என்ன சொல்கிறா அப்படின்னால, உன்னால் என்ன ஓட்ட முடியாதுன்னு சொல்லி உன்னை பார்த்து சிரிக்குது ஜான் அப்படின்ற அவன், என்னை ஓட்ட முடியாதா, என்னால் ஓட்ட முடியாது, ஏசு நாமத்தை சொல்கிற மரியாதை போ அப்படின்னு திட்டினவன் டமாலாம் அப்படியே கீழே விழுந்துருச்சு. ஸோ எனக்கு அப்போ அவ்வளோ சத்தியம் தெரியாது. ஆனால் ஒரு ஏசுன்ற நாமத்தை சொன்னால் அது நடக்குன்ற அந்த ஒரு வைராகியம் இருந்தது. ஆமாம், இன்னொரு வீட்லேயும் கூட அந்த மாதிரி தான். கடைசியாக நாங்கள் ஊருக்கு கிளம்பி வரதுக்கு முன்னாடி 1 மாதம் அங்கே தங்கியிருந்து உத்தராகண்டில் ஊழியம் பண்ணோம். அங்கேருந்து வரத்துக்கு முன்னாடி 4 மணிக்கு ட்ரெயின், இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போய் ஜோம் பண்ண போயிருக்கிறோம். நாங்கள் போய் இறங்கின அந்த முதல் நாள் தான் அந்த வீட்டில் பையனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சு. ஸோ இப்போ இந்த மருமகளும் மகளும் ரெண்டும் பேய் மாறி மாறி எல்லாரையும் பேய் பிடிச்சி ஆட்டுது பயங்கரமாக. அவங்க வீட்டில் பயங்கர குட்டி சத்தம் பிரச்சனை. ஏன் பேய் டாபிக்குள்ளே போகுதுன்னு தெரில. சரி கவனிங்க, சொல்கிறேன் கேளு. அப்போது அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக ஜெபிச்சுட்டு இருக்கோம்.
அது மாறி 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 ஒரு நிறைய நடந்தது. அது இப்போ ஃபுல்லாக சொல்ல டைம் இல்லை. நான் ஏற்கனவே வரும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரெண்டும் வந்துட்டு இந்த சைடில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, இந்த பக்கம் ஒரு பொண்ணு உட்கார. நான் தான் உட்காரச்சிட்டேன். இங்கே வா அப்படி உட்கார, நீங்கள் உட்காரன்னு உட்காரச்சிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏசு நாமத்தில் நான்லாம் ப்ரைஸ் பண்ணி கத்தரை துதிச்சு ஆராதிச்சு பாட்டு பாடி, ஆமாம், ஆண்டரை மையப்படுத்தினாலே பிசாசால் அங்கே இருக்க முடியாது. அது உள்ளுக்குள்ளே கிரியைகள் இருந்தாலும் அலைக்கழிக்க ஆரம்பிச்சிடும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது ரெண்டும் அப்படி ஒன்று கண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேசுறதுங்க. நான் பார்த்தேன், டேய் எதை சொல்லுது பாடுறா, ஹிந்தியில் எதை சொல்லிக்கிறா, சொல்கிறா அப்படின்னா, அது வந்துட்டு இவனுக்கு எவ்வளோ நேரம் தான் ஜோம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், நீ போயிடாது, நம்ம 2 பேரும் டீமாக வேலை செய்யலாம் அப்படின்ட்டு இந்த 2 பொண்ணுகளுக்குள்ள ஒரு பிசாசும் பேசிக்கிதான். எப்படி இருக்குது பாருங்க கதை. பிசாசு கூட டீம் போட்டு வேலை செய்யுது. ஆனால் நீ ஊழியத்தில் டீமாக எவனை வரமாட்டான், அவனை தனியாக ஓடிடுறான் ஊழியத்துக்கு. நானே ராஜா, நானே மந்திரி, நான் எத்தனை நாள் கூட இருக்கணும். ஆமாம், தனியாக ஓடிடுறாங்க ஊழியத்தில். அது ஒரு கேஸு. இன்னொரு வீட்டில் நிறைய பேர் வந்துட்டாங்க. எல்லாருக்கும் பாட்டு பேசி பாஸ்ட் எடுத்தார் ஹிந்தியில். நான் ஒரு செய்தியை கொடுத்து முடிச்சிட்ட பிறகு எல்லாம் ஜோம் பண்ண தான் ஒருத்தர் ஜோம் பண்ணி அனுப்புகிறேன். நிறைய பிசாசு பிரச்சனை, டக்குன்னு டெலிவரன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. அதில் ஒன்று ரொம்ப நேரமாக தலைமையில், போறியா இல்லையா, போய் ஏசுநாமத்தில் வெளியே, என்ன சொன்னால் கேட்க மாட்டேன், நீ வெளியே ஏசுநாமத்தில். பிரசங்கம் பண்ணும்போது இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுவேன், தமிழ் அவன் வந்துட்டு ஹிந்தியில் மொழிபெயர்ப்பான். பிசாசு ஓட்டும் போது ஜோம் பண்ணும்போதெல்லாம் இங்கிலீஷ் தமிழ் மாறி, அது கத்தருக்கு ஆண்டவர்கிட்ட நான் சொல்கிறேன், கத்தருக்கு அங்கே செயல்படுறாரு, அது பிசாசுக்கு எல்லாமே புரியும் அப்படின்ட்டு நான் அதுவும் பெருசாக கண்டுக்க மாட்டேன். தமிழில் இங்கிலீஷில் மாறி இது போக மாட்டேங்கி ஆடிக்கிட்டே நிற்கிது, அப்படி ஆடிக்கிட்டே நிற்கிது. ஏய் போடுறேன்னா நீ இப்படி பண்ணுகிற அப்படின்ற. நான் அப்படியே பொம்பளை மேலே தலைமையில் கை வச்சேனே, அப்படியே ஒரே செகண்ட் மனசில் கேட்ட ஆவியானவரே, இதுனா இது ஒரே போராட்டம் மாதிரி, இது போடனா போக மாட்டேங்கி ஆடிக்கிட்டே இருக்குது, எவ்வளோ நேரம் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு ஜோம் பண்ணுறேன். அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, இது வந்துட்டு ஆக்டிங் பிசாசு, இது நடிக்கும், இது இப்படி தான் நடிக்கும், அதுக்கு வந்துட்டு நீ சொல்கிறது புரியாத மாதிரியே நடிச்சிக்கிட்டு இருக்குது, ஒரு பாயிண்டில் நீயே விட்டுருவே அப்படின்ட்டு கூட அதை ஹிந்தியில் சொல்ல காதில் ஹிந்தியில் சொல்ல நெய் வாடா ஹிந்தியில் சொல்கிறேன், ஏசு நாமத்தில் போன்னு சொல்கிறான். சொன்ன உடனே டம்மால் தலையில் கை வச்சிருந்தேன். அவன் ஹிந்தியில் சொன்ன உடனே டம்முன்னு கீழே விழுந்துச்சு அந்த பொம்பளை. உடனே பிசாசு அந்த பொம்பளை விட்டு போயிடுச்சு. அப்போ தான் நான் முறை ஹிந்தியில் வந்துட்டு கற்றுக்கிட்டேன், ஏசு நாமத்தில் போ பிசாசே அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆமாம், ஏசு மசீகே நாம் ஹே நிக்கல் ஜாவோ பார் ஜாவோ நிக்கல் ஜாவோ. அதை கேட்டு சொல்கிறா, ஹிந்தியில் சொல்லி கொடுறா அப்படின்னு அன்றைக்கி கற்றுக்கிட்டேன் அவங்ககிட்ட நான். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, எனக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாதுல்ல, சொல்லி பிரயோஜனம் கிடையாது. எனக்குள்ள விசுவாசம் இருக்குமானால் அதை பயன்படுத்தக்கூடிய நேரங்கள் வரும்பொழுது ஒரு நொடி கூட தயங்காமல் டக்குன்னு அதை எங்கள் இனிஷியலைசேஷன் பண்ணுறியா, நடைமுறைப்படுத்துறியா, அந்த ஃபெய்த்தை நீ ஆக்டிவேட் பண்ணுறியா, அதை செயல்முறைப்படுத்துறியா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்தியத்தை கற்றுக்கிட்டு விசுவாசத்தோடு நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது விசுவாசத்தில் அதெல்லாம் நாங்கள்லாம் அப்படியே பிரித்து மேய்ஞ்சிடுவோம், கரண்டி தச்சிடுவோம் அப்படின்ட்டு நிறைய பேசலாம். ஆனால் வந்துட்டு இக்கட்டான சூழ்நிலையில் வரும்பொழுது என்ன பண்ணுவீங்க? அப்போ தான் வந்து உடனே பயம் வந்துடும், உடனே நடுக்கம் வந்துடும் இல்லை? ஆமாம், அப்படி இருக்கக்கூடாது, சரியா? அப்போ நம்ம இன்றைக்கி கற்றுக்கிற முக்கியமான பாடம் பாருங்கள். பேதுரு எல்லாமே எங்கள் ரிவர்ஸில் இருக்குது பாருங்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். எங்கே பிரவேசித்தான்? சுகமாயிட்டான், வீட்டுக்கு ஓடல. நிறைய பேர் சுகம் ஆகிட்டோன்னு வீட்டுக்கு ஓடிடுறாங்க. சுகம் ஆயிடுச்சுன்னா சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, ஐக்கியத்தில் கூடி நிற்க மாட்டாங்க. சுகம் ஆன உடனே அவங்களோட கூட என்ன பண்ணானா? தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். எவ்ரி மிராக்கிள் ப்ரொசீட்ஸ் அ பர்சிக்யூஷன். எல்லா அற்புதங்களையும் தொடர்ந்து ஒரு உபத்திரவம் கண்டிப்பாக நடக்கும், சரியா? கண்டிப்பானா எஸ், கைண்ட் ஆஃப் கண்டிப்பாக இருக்கும். இந்த அற்புதத்தை தொடர்ந்து பேதுருவுக்கும் பயங்கரமான உபத்திரவம் நடக்க ஆரம்பிச்சது. வாசிக்கலாம். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஓகே, குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில், கவனிச்சிங்களா? வார்த்தையினால் தொடப்பட்டாச்சுன்னா யாரால் தொடப்பட்டோமோ அவங்கள பிடிச்சிக்கும் இல்லை? யாரால் சுகமாக்கப்பட்டோமோ அவங்கள பிடிச்சிக்குவோம். நம்மளோட ஆவிக்குரிய தலைவர் யாருன்றதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும், விட்டுறக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? ஆமாம், அதான் கொரிந்து சபைக்கு பவுல் சொல்வார்ல, உங்களுக்கு அநேக உபாத்திமார்கள் இருந்தாலும் சுவிசேஷத்தினால் உங்களை பெற்ற தகப்பன்மார் அநேகர் இல்லை, நான் தான் உங்களை பெற்றெடுத்தேன் அப்படின்றார்ல. ஆமாம், அது அந்த உரிமையை நான் இன்னைக்கு விட்டே கொடுக்க மாட்டேன், சரியா? ஆமாம், அவன் பிடித்து கொண்டான். அப்போ ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்தில் ஓடி வந்தார்கள் இல்லை?
டேய் நாங்கள் காலங்காலமாக அவன் பிறந்துலேருந்து பார்த்துனுக்குறோம்டா, அவன் சப்பானிடா அவனுக்கு எத்தனை வருஷமாக அவனை தூக்கிட்டு வந்தாங்க, பிச்சை எடுத்து உட்கார வச்சுட்டு போவாங்க, திருப்பி வந்து தூக்கிட்டு போவாங்க. என்ன எழுந்து அவன் பாட்டு நடந்து வந்துட்டு மக்கள் ஆச்சரியப்பட்டு சாலமன் மண்டபத்துக்கு ஓடி வந்து எல்லாரும் பார்க்க வந்துட்டாங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? கவனிங்க, எப்பெல்லாம் க்ரௌடு கூடுதோ அப்பெல்லாம் ஒரு காஸ்பல் சொல்லிடணும். சரியா கவனிக்கணும். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் காஸ்பல் சொல்லிடணும். உன்னுடைய தாளந்துகளாக இருக்கட்டும், ஆண்டவர் கொடுத்துருக்கிற வசதிகள், வாய்ப்புகள், படிப்பு, மேபி நீ உலக பிரகாரமாக பார்க்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கலாம், அட்ராக்டிவாக இருக்கலாம், இது எல்லாம் உன்னுடையதுன்னு நீ சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும், மக்களை இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியம் இருந்தாலும், யூஸ் தட் டு ப்ரீச் காஸ்பிள் டு த பீப்புள். அது ஒருபோதும் மறக்காதீங்க. நல்ல ஒரு சூப்பராக வண்டி வாங்கியிருக்கிற, அந்த வண்டியை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் கூட சேர்றானா, அந்த 4 பேர் கூட சேர்த்துக்கோ. அந்த வண்டி ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவனை இயேசுவை பற்றி சொல்லு. நம்ம அது அந்த இடத்துல நீ ஏதோ பெரிய ஆளுன்ற மாதிரி அந்த நானுன்ற ஒரு காரியத்தை காட்ட ட்ரை பண்ணாது. சரியா? அங்கே இவங்க சுகமாயிட்டான். சுகமானவங்களுக்கு சுகமானதை கேட்டு அந்த அங்கிருந்து ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. ஏகப்பட்ட பேர்னா எத்தனை பேர்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பாருங்கள், சொல்கிறேன் எத்தனை பேர்னு சொல்கிறேன். ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. அப்போ பேதுரு டக்குன்னு பேச ஆரம்பிச்சிடாரு, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? கவனிச்சிங்களா? இதுதாங்க அப்போஸ்தல உபதேசம். The servant of God does not possess any power. தேவனுடைய தாசன், தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய மனிதன்னு சொல்லக்கூடிய யாருக்கும் எந்த ஒரு சக்தியோ வல்லமையோ கிடையாது. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதீதமான பக்தியாக இருந்தாலும் அது நிமித்தமாக எதுவும் நடக்க போகிறதும் கிடையாது. அதனால புரிஞ்சுக்கணும். சரியா? இனி அநேகர் ஏமாந்து போய் இந்த தினகரன் அண்ட் குரூப்ஸ், வசந்த் அண்ட் கோ கம்பெனி மாதிரி தினகரன் அண்ட் குரூப்ஸ் பெரிய அவங்க டீமாக இருக்கிறாங்க. நம்ம ஸ்ரீலங்காவிலிருந்து கூட ஒரு பிரதர் ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தார் எனக்கு. அங்கேருந்து ஒருத்தன் இந்த ஊபோட் ஏஞ்சல்னு சொல்லக்கூடிய ஆஃப்ரிக்கன், அவனுடைய டிசைப்பிள்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆள் வந்து ஒரு மிகப்பெரிய கள்ள உபதேசி, பிசாசால் வஞ்சிக்கப்பட்டு பிசாசால் பயன்படுத்துகிற ஒருத்தன். செத்து போன உயிரோடு எழுப்புறேன்னு சொல்லி கம்ப்ளீட்டாகவே ட்ராமா செட்டப் பண்ணி அவனை உயிரோடு எழுப்புற மாதிரி செஞ்சு ஆஹா ஓஹோன்னு சொல்லி உலக லெவலுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு அந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க பயங்கரமாக. அப்புறமா பார்த்தா அது ஃபேக் வீடியோ, இவன் நிஜமாவே சாகவும் இல்லை, அவன் நிஜமாக இந்த ஆள் உயிர் தேட வைக்கவும் இல்லை, இது எல்லாமே ட்ராமா ஆக்ஷன்னு சொல்லி ப்ரூஃபோடு நிரூபித்து கேவலப்படுத்திட்டாங்க மொத்தமாக. என்னுடைய ஆண்டவர் கையாலாகாத தேவன் அல்ல. அவர் செய்ய விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை, இல்லாட்டி என் ஆண்டவர் செய்யாத ஒரு காரியத்தை அவர் செய்தார் என்று சொல்லி பொய்யாய் என் தேவனுக்கு ஒரு மகிமையை உண்டாக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்பேற்பட்ட ஆட்கள் தேவனுக்கு மகிமையை சேர்க்கல, தேவனுடைய ஊழியக்காரர் என்ற பேரில் இவங்க அந்த வல்லமையை இவங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது, இவங்க செய்கிறாங்க அப்படின்றத காட்டிக்கிறதுக்காகவே பண்ணுறாங்க. இந்த ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மூலமாய் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாருன்ன உடனே அப்படியே மகிமையை மொத்தமாக ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு தருணத்தில் இவங்க மூலமாக செஞ்சாங்கன்ற காரணத்துக்காக கொஞ்சம் மகிமை இவங்களும் எடுத்துக்கிறாங்க. ஆமாம், நான் தான் செஞ்சேன்ல, உன் மூலமாக செய்யலை, என் மூலமாக தானே செஞ்சார். உண்மைதான், கண்டிப்பாக உண்மைதான். அதை சொல்ல வேண்டிய இடத்துல கண்டிப்பாக சொல்லணும். இப்போ என்ன கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லி தரேன், என் மூலமாக உங்களை கர்த்தர் உபதேசத்தில் வழி நடத்தினார், கொண்டு வந்தார். இதில் நீங்கள் இடரும் பொழுது பெசுகும் பொழுது அட போங்க பாஸ்டர், நீங்கள் உங்கள் மூலமாக இருந்தாலும் ஆண்டவர் தான் எல்லாம் செய்கிறார், ஆண்டவர் தான் செய்கிறாரு, ஆனால் ஆண்டவர் தான் செய்கிறாருன்ற பேரில் நீ தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியாமல் நீ தவறான ஒரு பாதையில் நீ மாறி போனீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன், டே ஆண்டவர் செஞ்சாலும் என் மூலமாக தான் செஞ்சார். யார் மூலமாக செஞ்சார்? என் மூலமாக தான் செஞ்சார். அப்போ நீ தலைமைத்துவம் ஒழித்து கீழ்ப்படினோம். அப்போ அங்கே ஒரு நாசம் உண்டாகுது, ஒரு நெகட்டிவாக ஒரு காரியம் போகுது, வசனத்தின் முடி இல்லாமல் ஒருத்தன் வழி விலகி போக ட்ரை பண்ணுறான். அங்கே சத்தியத்தை பேசுகிறன்ற பேரில் நீங்கள் இல்லை பாஸ்டர், ஆண்டவர் தான் பாஸ்டர் உங்கள் மூலமாக செஞ்சார் அப்படின்றத கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை அவனுடைய சாதகமான காரியத்துக்காக பயன்படுத்துகிறான் அப்படின்னா விட்டு கொடுக்க மாட்டேன். நானும் சொல்லுவேன், யார் மூலமாக செஞ்சார்? நேரில் வந்து உன்ட்ட பேசலை, நான் தானே சொல்லி கொடுத்தேன், என் மூலமாக தானே பேசினாரு. அப்போ மரியாதை இப்போ நான் சொல்கிறத கேளு, திருப்பி பாரு வசனம் தான் சொல்லுது, நீ தப்பாக பண்ணுற. அந்த மாதிரி நேரங்களில் பயன்படுத்தலாம். ஆனால் நீ நம்ம ஊழியக்காரங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா,
பொதுவாகவே வந்துட்டு எல்லாத்துக்குமே இவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய வல்லம் இருக்கிற மாதிரி, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய சக்தி கிரியை செய்கிற மாதிரி, இவங்க மூலமாக கர்த்தர் செய்கிறாருன்னு இவங்க ஏதோ பெரிய ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் பிம்பத்தை கிரியேட் பண்ணி கிடையாது. எவ்வளோ தெளிவாக நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. போன வாரம் பார்த்தோமா இல்லையா? மேபி பிஃபோர் வீக், ப்ரீவியஸ் வீக் பார்த்தோமா இல்லையா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, புருஷர்கள் மாத்திரம். அதை தொடர்ந்து தேவாலயத்துக்கு ஜெபிக்கிறதுக்காக போகிறாங்க. பிறந்ததுலேருந்தே சப்பானியாக இருந்த ஒருவனை ஆண்டுடைய ஆவியில் ஏவப்பட்டு எந்த ஒரு பேசி தீர்மானம் பண்ணிக்காமல் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை பாருங்கள்னு சொல்லி, வெள்ளியும் பொன்னின்னு எதிர்பார்க்குற எங்ககிட்ட அது இல்லை, எங்ககிட்ட இருக்கிறத நான் உனக்கு தரேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்துரு அப்படின்னு கையை பிடிச்சி தூக்குன உடனே அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து தேவாலயத்துக்கு அவர்களோடு கூட சென்றான். இல்லை இப்போ இது கேள்விப்பட்ட உடனே ஒரு பெரிய க்ரௌடு வருது. வந்த க்ரௌடு கிட்ட பேதுருடைய பிரசங்கத்தின் முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஏன்டா ஆச்சரியப்படுறீங்க? ஏன் ஆச்சரியப்படுற? நாங்கள் ரொம்ப பெரிய பக்திமான்றனால இதை நாங்கள் செஞ்சுட்டோம் நினைக்கிறியா? இல்லை எங்களுக்குள்ள பயங்கரமாக ஒரு பெரிய பவர் இருக்குன்ற. என்ன அழகான சுவிசேஷம் பார்த்தீங்களா? இது யார் சொல்கிறா இன்னைக்கு? இதை அப்போஸ்தல உபதேசத்துக்கு அப்படியே மாறா செயல்படுற ஊழியக்காரங்க தான் இன்னைக்கு இருக்கிறான். ஒரு அற்புதம் நடந்த உடனே அவங்கள வச்சு, அதாவது ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்களோட வாழ்க்கையை ஒரு சாட்சியாக எடுத்து அநேகருக்கு பிரயோஜனமாக போடுறது அது வேற. ஆனால் ஒரு தனிநபர் ஊழியக்காரன்ற ஒரு தனிநபரை மிகைப்படுத்தி காட்டுவதற்காக அந்த சாட்சியை போட்டு ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் செய்த அற்புதங்களை பாருங்கள், ஊழியக்காரருடைய வல்லமை வெளிப்படுகிறது பாருங்கள் அப்படின்ட்டு இந்த ஊழியக்காரன் இவரை ஃபேமஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்து, ஆமாம் அவங்க சாட்சி சொல்கிறதுன்னு ட்ரெயின் பண்ணுறாங்க. எனக்கு அவர் என் தலைமையில் கை வச்சார், அவர்கிட்ட வராமல் சுகம் இல்லை, நானும் யார்கிட்டயெல்லாம் போய் பார்த்தேன், இப்படி நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஒரு தனிநபரை மேலே தூக்கி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. தப்பு கிடையாது. அப்போஸ்தலர் 3:12 பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? இதே தான் பவுல் பண்ணான். ஞாபகம் இருக்கா? பவுல் இதுதான் பண்ணார். என்ன பண்ணாரு? சிறை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க கப்பலில், கூட நிறைய கைதிகள் இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாரு, வேணாம் கடல் பிரயாணம் இப்போ வேண்டாம், காற்று பயங்கரமாக இருக்குன்றாரு. அந்த ரோம போர் சேவர் கேட்கல, அதிகாரி கேட்கல, கூப்பிட்டு போகிறாங்க. கப்பல் சேதமாகி கப்பல் உடஞ்சி தண்ணியில் விழுந்து கட்டையை பிடிச்சிக்கிட்டு தண்ணியில் மிதந்து கிடந்து வெளிச்சம் வரும்பொழுது அப்படி நீந்தி கரையை நோக்கி வந்து, இல்லை ராத்திரி ஃபுல்லாக தண்ணியில் கிடந்ததுனால குளிர் தாங்கலை, என்ன சொல்கிறது, அனல் உண்டாக்குறதுக்காக விறகு கட்டை எடுத்து கொளுத்து வரும்பொழுது, கட்டையில் எடுக்கும் பொழுது அங்கே ஒரு அந்த தீவில் ஒரு விரியன் பாம்பு வந்து கடிச்சு பவுலோட கையில் கடிச்சு, பாம்பு கடிக்கு இன்றைக்கே பெருசாக மருந்து கிடையாது, இருக்குது பெரிதளவில், இன்றைக்கே ரொம்ப 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 டேஞ்சரு. அந்த காலத்தில் பாம்பு கடிக்கு வைத்தியமே கிடையாது. அவ்வளோதான், பவுல் செத்துருவான் அப்படின்னப்போ ஒன்றுமே ஆகலை. பவுல் வெயிட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், கொஞ்சம் நேரத்தில் கை கால் வராமல் இழுத்துக்கிட்டு வாயில் நுர தள்ளி சாக போகிறான், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே ஆகலை பவுலுக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க? பாம்பு கடிச்சு ஒன்றுமே ஆகலையா அப்படின்ட்டு பவுல் நிற்க வச்சு காலில் கீழே விழுந்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க. பவுல் என்ன பண்ணா? சட்டையை கிழிச்சிட்டு அழுது கத்துறான். அதுதாங்க தெய்வ பயம். ஆண்டவருக்கு மட்டுமே கணத்தை செலுத்துவது அதுதான். சட்டையை கிழிச்சிட்டு அழுகிறான். ஏன்டா என்ன தொழுது கொள்றீங்க? வானத்தை படைச்சு ஆண்டவர் தருகிறாரு, அது தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு அவங்களை திட்டுறான். அவங்க பயங்கர பவுல் திட்டுறான், அழுகிறான், சட்டையை கிழிச்சிட்டு கத்துறான். அப்போஸ்தல ஊழியம் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு, அப்போஸ்தல உபதேசத்தை பின்பற்றோம்னு சொல்லிட்டு, அப்போஸ்தலர்களுக்கு, அதாவது வேதத்தின்படி அப்போஸ்தலர்கள் என்ன உபதேசிச்சாங்களோ என்னெல்லாம் பண்ணாங்களோ அப்படியே டெட் ஆப்போசிட், அப்படியே டெட் ஆப்போசிட். இன்னைக்கு சபைகள் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. சபை மக்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் ரொம்ப வேகமாக செயல்படணும், சும்மா கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை சொல்ல பிரயாசப்படாமல், ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு சத்தியத்தை தெளிவாக சொல்கிறதுக்கு கற்றுக்கொள்ள முயற்சி எடுக்காமல், கற்றுக்கிட்ட காரியத்தை ஞாபகத்தில் வச்சு போய் சொல்கிறதுக்கான தனிப்பட்ட நேரத்தை டிசைட் பண்ணி இந்த டைமில் போய் அவங்கள மீட் பண்ணி பேசிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருக்கிற ஒவ்வொரு நொடியும்
ஒரு ஆத்மா பாதாளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவும் தவறான உபதேசத்தில் ஒரு மனிதனை பார்த்து ஏமாந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த மனிதன், அந்த ஊழியக்காரன் மனுஷன் தான் சொல்லி அவன் அந்த ஊழியக்காரன் இடறதை இவன் பார்க்கும் பொழுது இது நிமித்தமாக அவன் ஆண்டரை விட்டு மறுதளிச்சு பின் வாங்கி போயிடுவான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களா இருந்துடக்கூடாது. எப்படியாவது யார்கிட்ட போய் இயேசுவை பற்றி பேசுங்க. கேட்குறானோ கேட்கலையோ அடித்து பேசு, ப்ரூவ் பண்ணி பேசு. அப்போஸ்தலர் 3:12 சொல்லுது பாரு. பேதுருடைய பக்தினாலையா இல்லை பேதுருக்குள்ள இருந்த சுய சக்தினாலையா, எதனால பேதுரு எழுப்புறான்னு அவரே சொல்றாரு. இன்னைக்கு ஒரு தனி மனிதனை பார்க்காத. என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். இப்போ கவனிங்க, இந்த வசனங்கள் கூட இயேசுவை பிள்ளைன்னு சொல்லப்பட்டிருக்கு, பிதான்னு அவர் தான் சொல்லப்பட்டிருக்கு, இவர் தேவகுமாரன் தானே அப்படின்ட்டு மாற்றி பேச வாய்ப்பு இருக்குது. இப்போ அகைன் கவனிங்க, இயேசுக்கு இப்போ பேதுரு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு? யூதர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நல்லா அந்த ஆடியன்ஸ் நல்லா கவனி. பேதுரு யூதர்களுக்காக அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டவர். அப்போஸ்தலனாகிய பேதுரு யூதர்களுக்கு அப்போஸ்தலனாய் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக இருக்கிறபடினால இங்கே க்ரௌடு கூட பார்த்தீங்கன்னா யூதர்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறார். யூதர்கள் பிதாவை தேவனாக ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவோட மரண உயிர்த்தெழுதலையே இன்னும் அவங்க ஏற்றுக்கலை. அப்புறம் எங்கே இயேசு கடவுளை ஏற்றுக்க போகிறான்? இயேசு மரித்தார் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லியாச்சுனாலே தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் யூதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற தானியேல் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை தானாக தெரிஞ்சிடும். உயிர்த்தெழுந்தது அந்த சொல்லப்பட்ட மேசியா இந்த இயேசு தான் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிடும். எப்பெல்லாம் சீஷர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார்னு இப்போ சொல்கிறாங்களோ அப்போல்லாம் இயேசு கடவுள்ன்றது தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரியா? அப்போ இங்கே ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள்கிட்ட தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை மகிமைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லும் பொழுது என்ன ஆங்கிளில் சொல்கிறாரு? இவங்க பிதாவை தேவனாக ஏற்றுக்கொண்டாங்க, இயேசுடைய மரணம் உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்ளலைன்ற காரணத்துக்காக அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் அவங்களோட பேசுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் சேர்த்துக்கிறார். நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். என்ன அர்த்தம் அப்படின்னா, கொலை பண்ணிட்டீங்க. பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கா? பரிசுத்த ஆவியில் நீங்கள் பலப்படும் பொழுது என்ன பண்ணுவீங்க? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவார்? அந்த உலகத்தை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ரைட்டா? இப்போ பரிசுத்தாவியை பெற்ற சீஷர்கள் இன்னைக்கு வசனம் இருக்குது, இவங்க ஊழியம் பண்ணனுடைய முறைகள் இருக்குது, எப்படிலாம் பேசினாங்கன்ற ஆதாரங்கள் இருக்குது. இதை எடுத்து ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி சீஷர்கள் இப்படிலாம் பேசினாங்க, இந்த இடங்கள் இதெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க, இது ஞாபகத்தில் வைங்க, நீங்கள் இப்படி தான் சுவிசேஷம் சொல்லணும், நீங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் பேசணும்னு சொல்லி தரோம். பேதுரு யார் சொல்லி கொடுத்தா? யாரும் சொல்லி தரல. யோவான் யார் சொல்லி கொடுத்தா? யாரும் சொல்லி தரல. அப்போ எப்படி இவங்க பண்ணாங்க? பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு பண்ணாங்க. பரிசுத்தாவி பேதுரு மேலே இறங்கின ஒரே காரணத்தால் தான் பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் முதல் பிரசங்கம் என்ன பிரசங்கம்? இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்காக கண்ணீர் விடுகிறார், இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரித்தார். அப்படியே பேசிட்டு இருந்தாரு. அப்படியே பேசினாரு. என்ன பேசினாரு? டேய் அட கேடுகட்ட பாவிகளா, நீங்கள் தாண்டா இயேசுவை கொன்னுட்டீங்கடா, சாவடிச்சிட்டிங்கடா, சிலுவையில் கொன்னுட்டீங்கடா. பிலாத்தே சொல்லிட்டான் கொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டான். நீங்கள் தாண்டா அவரை கொன்னீங்க, துரோகிங்கடா நீங்களாம், பாவிங்கடா நீங்களாம் அப்படின்ட்டு அந்த இயேசுவை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்டா. அந்த இயேசு உயிர் தெரிந்தாடுறா. அதுதான் காஸ்பிள். இப்படி யார் காஸ்பிள் சொல்கிறா இன்னைக்கு? சரி, முதல் பிரசங்கம் தான் ஒரு ஆவியில் வைராக்கியம் கொண்டு பயங்கரமாக பேசிட்டாருன்னு பார்த்தா, 2வது பிரசங்கம் என்னது? அதே யூதர்கள்கிட்ட நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை மகிமைப்படுத்தினார் அப்படின்னா உயிர்த்தெழ செய்தார். இல்லை, நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க, என்ன அர்த்தம்? கொண்டுட்டீங்க. ஆனால் நம்முடைய பிதாக்களின் தேவன், பிதாவாகிய தேவன், நம்முடைய பிதாக்களின் தேவன் என்ன பண்ணார்? நம்முடைய பிள்ளையாக இயேசுவை மகிமைப்படுத்தினார் அப்படின்னா உயிர்த்தெழ செய்தார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க. பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை இயேசுவை மறுதலித்தீங்க. பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறார் பார்த்தீங்களா? இனி நிறைய ஊழியக்காரங்க நியாயம் இருக்கிற ஊழியெல்லாம் செய்யாதீங்க. ரொம்ப நாள் கழிச்சு நேற்று ஜூலியனோட மனைவி மாசமாக இருக்காங்களாம். கல்யாணம் பண்ணிட்டு வச்சு வந்ததோட சரி கான்டாக்டே இல்லை. நேற்று ஒரு காணிக்கை கையில் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு
கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் எங்களோட உட்காந்து பேசிட்டு போனாங்க. அவன் போயிட்டு இருக்க சர்ச்சில் அங்கே கேஜிஎஃப்ல அவங்க பாஸ்டர் வந்துட்டு இவன் இஸ்லாமியர்கள் மத்தியில் நிறைய இயேசுவை பற்றி பேசுவான். அந்த அந்த அப்பாலஜிட்டிக் காலிங் அவனுக்கு கொஞ்சம் இருக்குது, அந்த காலில் அவனுக்குள்ளே கொஞ்சம் வேலை செய்யுது. அதனால தான் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கான். நான் அதை பற்றி அவன் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். அப்போ வந்துட்டு அவங்க பாஸ்டர் வந்துட்டு, நீ ஜட்ஜ்மெண்டல் மினிஸ்ட்ரி செய்கிற, அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், நியாயந்திருக்கிற ஊழியம் பிரியமில்லாத காரியம். எப்படி? அப்போ பேதுரு என்ன ஊழியம் பண்ணார்? என்ன சொன்னார்? நீங்கள் தானே கொலைகார பாவிகளா இயேசுவை கொலை பண்ணி உண்மையான கொலைபாதகனை விடுதலை பண்ணீங்கடா, மோசமானவன்டா நீங்கள் என்றார். அப்போ பேதுரு பண்ண ஊழியம் நியாயந்திருக்கிற ஊழியம் தானே. அப்போ நியாயந்திருக்கிற ஊழியம் தான் சரி அப்படின்னா அப்போ செய்யறதுல தப்பே கிடையாது, ஒரு தப்பும் கிடையாது. கவனிக்கிறீங்களா? நமக்கு யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஐயோ நம்ம யாரையும் நியாயந்திருக்கக்கூடாது பிரதர், கர்த்தர் நியாயந்திருப்பார் பிரதர். அப்போ நீ யாரு? கர்த்தருடைய சார்பாக நீ இல்லாமல் நீ யார் என்ன பண்ண போகிற? நீ நல்லா கவனி. 2 காரியங்கள் நம்ம லைஃப்பில் ரொம்ப பேலன்ஸாக இருக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரன்னு சொல்லும் பொழுது வசனத்தின்படி சரியாக இருந்தால் அடிபணிஞ்சு கீழ்ப்படியும் தெரியணும். அதே நேரத்தில் ஊழியக்காரன்ற பேரில் தவறாக இருந்தால் எதிர்த்து நிற்கவும் தெரியணும். நம்ம எதிர்த்து நிற்கிறோன்ற பேரில் அப்படியே எல்லா ஊழியக்காரனும் இலக்காரமாக நினச்சின்னு உண்மையாகவே கர்த்தருக்காக நிற்கிற ஊழியக்காரனு இலக்காரமாக நினைக்கக்கூடாது. அதுக்கு அடி வாங்கிடுவேன், சிட்சிப்பு வந்துடும். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை கனவீனப்படுத்துறதை ஒருபோதும் ஆண்டு அனுமதிக்கவே மாட்டார், சிட்சையை கண்டிப்பாக தருவார். அதை ஒருபோதும் மறக்காதீங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் கடைசி வருஷத்தில் மல்கியா தீர்க்கதரிசி எழுதுறாரு, கடைசி நாட்களில் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன்றார். அதில் வந்துட்டு வார்த்தையின்படி வாழ்கிற கரெக்டாக உபதேசிக்கிற ஊழியக்காரனுக்கு நீ கீழ்ப்படியணும், கண்டிப்பாக கீழ்ப்படியணும் செய்யணும். அதே நேரத்தில் ஊழியக்காரன்ற பேரில் தப்பாகவே உபதேசிக்கிறான், தப்பாகவே வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா அவனை ஊழியக்காரனாக உலகமே சொன்னாலும் நீ ஏற்றுக்கூடாது, எதிர்த்து நிற்கணும். சரியா? ஆமாம். அப்படின்னா வார்த்தையின் அடிப்படையில், வசனத்தின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் எதிர்த்து நிற்கணும். அப்போ நல்லா கவனிங்க. ஐயோ நியாயந்திருக்கிற ஊழியம் செய்யக்கூடாது, ஐயோ நம்ம அவங்களை காயப்படுத்தி பேசக்கூடாது, அவங்கள வந்துட்டு அப்படியே அன்பா பக்குவமாக பொறுமையாக நீங்கள் இயேசு நல்லவர்னு மட்டும் சொல்லுங்கள், அவங்க சாமியெல்லாம் சாமி இல்லைன்னு சொல்லாதீங்க. இது என்ன சுவிசேஷம்? சரி, மேபி முதல் தருணத்தில் அவங்களோட கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக்கிறதுக்காக, இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக, நம்ம கரெக்டாக தான் சொல்கிறோன்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நிதானமாக இருக்க ட்ரை பண்ணுறோம். தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. இப்போ பேதுரு வந்துட்டு அவங்களுடைய சொந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாரு, நம்முடைய பிதாக்களின் தேவனானவர் அவருடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார், இல்லை மகிமைப்படுத்தினார். ரைட்டா? ஏன்னா நம்முடைய பிதாக்களின் தேவன்னு பேதுரு சொல்லும் பொழுதே அவங்களுடைய சொந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு. அவங்க மக்கள், அவங்களுடைய பீப்புள், அவங்களுடைய நேஷன், அவங்களுடைய தேசம். இல்லை ஆமாம், நல்லாவே பழக்கம், நல்லாவே தெரியும், அடித்து பேசுகிறாப்புல. இந்த காஸ்பிள் பேசக்கூடிய அந்த டிஃப்ரென்சஸ் யார்கிட்ட எப்படி பேசணுன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. சம்மந்தமே இல்லாத, ரிலேஷன்ஷிப்பே இல்லாத ஒரு நபர்கிட்ட முதல்ல பேசும்பொழுது ரிலேஷன்ஷிப் முதல்ல ஏற்படுத்து. உன்னை நம்பாதவன் நீ சொல்கிறத நம்ப போகிறது இல்லை, உன்னை ஏற்றுக்கொள்ளாதவன் நீ சொல்கிறத ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது, உன்னை தெரியாதவன் நீ அறிமுகப்படுத்த போகிறவரை தெரிஞ்சிக்க போகிறது கிடையாது. அதனால் கண்டிப்பாக ஜென்டலாக இருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம், அன்பாக பேசலாம், நிதானமாக இருக்கலாம். எடுத்தோடனே படபடன்னு கொட்டாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக்கிறதுக்கு ஜென்ரலான காரியங்கள் பேசலாம், தப்பே கிடையாது. ஆனால் நல்ல அறிமுகமாக இருக்கக்கூடிய பல வருஷமாக தெரிஞ்சே நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு என்ன நீ பக்குவமாக பேசுகிறன்ற பேரில் பொறுமையாக பேசிக்கிட்டு தைரியமாக சொல்லணும். நீ சொல்கிறதுல வந்துட்டு அகங்காரம் தெரியக்கூடாது, திமிருத்தனம் தெரியக்கூடாது, ஆணவம் தெரியக்கூடாது. நீ அவங்க மேலே ஒரு கரிசனை உள்ளவனா சொல்கிற, அவங்க மேலே அன்பு இருக்கிறனால சொல்கிற. ஐயோ சுனாமி வரப்போது, செத்துருவாப்பா, வாப்பா வந்துடுறா, தயவுசு இடத்த காலி பண்ணுறா, எனக்கு தெரிஞ்சிருச்சு, வா போலாம் வா, அந்த 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 அன்பு இருக்குது பற்றியா? அப்படி அந்த விதத்தில் காஸ்பிள் சொல்லணும். ஆமாம், ஆனால் தெளிவாக சொல்லணும், தைரியமாக சொல்லணும், அழுத்தமாக சொல்லணும். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். யோசிச்சு பாருங்க, ஏன்பா ஜீவனுக்கே அதிபதி அவர் தான் அப்படின்னு எப்படிப்பா அவர் கொலை செய்ய முடியும்? என்ன அழகாக சொல்ற அந்த வார்த்தைகள் கவனிங்க. ஆக்சிமோரான் வேர்ட். அவர் தான் லைஃபுக்கு ஆத்தரே, அவரை கொலை பண்ணிட்டீங்கன்னா லைஃபுக்கு ஆத்தரை எப்படா கொலை பண்ண முடியும்? முரண்பாடான வார்த்தைகள்ல ஞாபகம் இதே போல் இன்னொன்று சொல்லியிருக்கிறேன், நல்ல சமாரியன். ஞாபகம் நல்ல சமாரியன், நல்ல கெட்டவன். சமாரியன்னாலே கெட்டவன் அர்த்தம், நல்ல கெட்டவன் இல்லை, நல்ல சமாரியன். ஆங்கிலத்தில் ஆக்சிமோரான் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு ஹையஸ்ட் பாசிட்டிவ் வேர்டும் ஒரு ஹையஸ்ட் நெகட்டிவ் வேர்டும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அடுத்தடுத்தே ஒன்றா வரும். அதுக்கு பேர் ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான வார்த்தை தான் இதுவும் கூட. பட் புட் டு டெத் தி ஆத்தர் ஆஃப் லைஃப், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. என்ன பாரு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லா, எவ்வளோ கிளாரிட்டியா இல்லை, டைரக்டாக சொல்கிறார். ஏய், எங்களை பார்க்காத, இன்னும் பெருசாக நாங்கள் நோ பண்ண எங்களை பார்த்துட்டு இருக்கிற, நீ ஆச்சரியப்படுற என்ன? எங்கள் பக்தி ரொம்ப பெரிய பக்திமானால் நாங்கள் பண்ணிட்டோம்னு நினைக்கிறியா? இல்லை நாங்கள் என்னவோ பெரிய அப்படியே எங்களுக்குள்ள ஒரு சக்தி பயங்கரமாக வேலை செய்து நாங்கள் பண்ணிட்டோம்னு நினைக்கிறியா? இல்லைடா, நீங்கள் கொலைப்படி சாவடிச்சிங்களே, அவர் பிதாவை ஊழல் எழுப்பிட்டார், அது தெரியுமா உனக்கு? அவர் தான் அவருடைய நாமத்தை சொன்னால்தான் உயிர் தெழுந்தார், அது தெரியுமா? தட் டு ஜூஸ். ஆமாம், அதுவும் யூதர்களுக்கு தான், அவங்க அதை சொல்கிறேன். அவங்களோட கூட நல்ல பழக்கம் இருந்தபடினால், அவங்களோட சொந்த மக்கள்ன்றனால பேதுரு தயங்கவே இல்லை, டைரக்டாக அடிக்கிறாரு காஸ்பலில். ஆமாம், பாருங்க. அப்போ அடுத்த என்ன சொல்கிறாரு பாருங்க, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை அவனுக்கு கொடுத்தது. கவனிச்சிங்களா? த நேம் ஆஃப் ஜீசஸ் இல்ல, through faith in the name of Jesus the man was healed, and you know how crippled he was before. Faith in Jesus name has healed him before your very eyes. உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக சுகமா நிற்கிறான்ல, சர்வாங்க சுகத்தை பெற்றிருக்கிறான் பத்தியா? அது இயேசுவின் நாமத்தினால தான் நடந்தது. அவர் உயிர் தெழுந்தான்றது நாங்கள் தான் சாட்சி, அவர் பேரை சொன்னனால தான் நடந்தது. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கவனிச்சிங்களா? தெரியாம செஞ்சாங்க, யூதர்கள் தெரியாம செஞ்சாங்க. இப்போ நீங்க தாண்டா கொலை பண்ணீங்கன்னு டைரக்டா சொல்லிட்டு, நேரடியாய் அவங்கள பார்த்து சொல்லிட்டு குற்றம் சாட்டி குற்றப்படுத்தி நீ தாண்டா கொன்ன அப்படின்றத சொல்லிட்டு திருப்பி அதோட கூட சேர்த்துனா சொல்றாரு, தெரியாம பண்ணிட்டீங்க. புரியுதா? அந்த காஸ்பலை டைரக்டா சொல்றாரு, அதே நேரத்தில் ஒரு அன்போடு சேர்ந்தும் சொல்றாரு. இயேசு சிலுவையில் சொன்னார்ல, பிதாவை இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார், இவர்களுக்கு மன்னியும்னு சொன்னார்ல, அதே வார்த்தை தான். அது அன்பு சேர்த்து வருது பாருங்க. அறியாமைனாலே, என்ன அறியாமைனால? இவர் தான் மேசியான்றது தெரியாமல் கொண்டுட்டீங்களா டே அப்படின்ட்டு. இப்போ கவனிங்க, இவ்வளோ நேரம் இவங்களை பிளேம் பண்ணி சொல்கிறாரா, கொன்னீங்கன்னு சொல்கிறாரா? அடுத்து பாருங்க, கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலே முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். இப்போ என்ன சொல்கிறாரு? நீங்கள் தான் கொன்னீங்கன்றாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? ஏற்கனவே தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லிட்டாங்க, சரியா? ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டாங்க, தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியத்தை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, ரைட்டா? அப்போ நீங்களாவே என்னவோ அவரை பிடிச்சி அடிச்சு சிலுவையில் கொண்டுட்டோம், நீங்கள் தான் கொன்னீங்க, ஆனால் உங்கள் பலத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னு நினைக்காதீங்க. அவர் இந்த மாதிரி மனிதர்கள் கையில் பாடுபட ஒப்பு கொடுக்கவும் மறிக்கவும் 3ஆவது நாள் மறுபடியும் உயிர் தேடவும் நியமிக்கப்பட்டிருக்கு. இதை குறித்து தீர்க்கதரிசிகள் திட்டமும் தெளிவுமாய் பேசியிருக்காங்க. நான் இதை வாசிக்கும் போது அந்த 2ஆம் அதிகாரமும் சரி, 3ஆம் அதிகாரமும் சரி, அப்படி 4ஆம் அதிகாரம் வரும்போதும் சரி, தொடர்ந்து வாசிக்கும் போது ஒரு காரியம் ரொம்ப அழகாக புரிய ஆரம்பிச்சது. ஏசு கிறிஸ்து கூடவே இருந்து, நான் தாண்டா தேவனுடைய குமாரன், நான் தாண்டா தேவன், நான் தாண்டா இறங்கி வந்திருக்கேன், நான் தாண்டா சாகணும், நான் தாண்டா உயிர் தேடணும், இப்படி தான் உயிர் தேடுவேன், உயிர் தெழுந்து காட்டும் போதெல்லாம் பேதுருக்கு ஒன்றும் புரியல. ஆண்டவரே, உமக்கு கூடாரோ, மோசேக்கு கூடாரோ, எலியாவுக்கு கூடாரோ, இங்கே என்ன பண்ணிடலாம், ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு நான் பேதுரும் இல்லை. ஆமாம், இயேசுவை தேடி ஓடி மறுபடியும் வராங்க. இயேசு சொல்கிறாரு, என்னை ஏன்டா தேடி வந்தீங்க, அற்புதம் செஞ்சனாலே வந்தீங்க, 5 சப்பாத்தி 2 மீனை வச்சு 5-6 பேருக்கு சோறு போட்டேன், சாப்பாடு போட்டேன், அதுக்காக சாப்பாடுக்காக தேடி வரீங்க. ஆமாம், ஏன் பேதுரு யூதன் தானே, எப்படியும் தோராவை கொஞ்சமாவது படிச்சிருப்பான்ல, அப்படியே மனப்பாடம் பண்ணி கரைச்சி குடிச்சு அப்படி ஒரு யூத குலத்தில் ஒரு யூதனை போல, ஒரு பரிசேய சதுசேய கூட்டத்தை போல் அப்படி மனப்பாடம் பண்ணலனாலும், ஒரு யூத பையனா அவனுக்கு தோரா பழைய ஏற்பாடு நியாய பிரமாணன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்ல. சங்கீதம்லாம் பாட்டாக பாடியிருப்பாங்க, எத்தனை முறை சொல்லியிருப்பாங்கல்ல.
அப்பெல்லாம் பேதுருவுக்கு ஒன்றும் உரைக்கல. இவர் சொல்றதெல்லாம் பாடுறா, நான் கூட சங்கீதத்தில் நீ படிச்ச ஞாபகம்டா, மோசே கூட அவரை பற்றி சொல்லிக்கிறாரா, எதுவுமே கோரிலேட் ஆகவே இல்லை, கனெக்ட் ஆகவே கிடையாது. இங்கே பரிசுத்தாவை பெற்ற பிறகு இயேசு மரித்து உயிர்த்து போயிட்டார், பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ பயத்தின் மத்தியில் பரிசுத்தாவை பெற்ற பிறகு இங்கே பயமும் போயிடுச்சு. பத்தாத குறைக்கு இந்த ஆவியானவர் இவர்களுக்கு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி அவர் போதித்த, அவர் செய்த காரியத்தை ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் சொல்லிக்கிறாங்கன்ற காரியம்லாம் தேவைப்படுற இடத்துல மக்களை சந்திச்சு பேசுகிற அந்த மொமெண்ட்ல, அந்த நொடிகளில் என்ன அழகாக ஆவியானவர் கோரிலேட் பண்ணுறாருல. அதுதான் ஆவியானவர் சீஷர்களை கொண்டு செய்த காரியங்கள். இது சீஷர்கள் செஞ்ச காரியம் இல்லை, இது ஆவியானவர் சீஷர்கள் மூலமாக செய்த காரியங்கள். ரைட்டா? அது வரைக்கும் பேதுருக்கு எதுவும் பெருசாக ஞாபகம் வரல. இப்போ திடீர்னு வசனம்லாம் பேதர் கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பைபிள் காலேஜ் போயிட்டு வந்திருப்பாரோ, ஒரு வேளை பைபிள் காலேஜ் போய் படிச்சுட்டு வந்திருப்பாரோ. ஆவியானவர் போதிக்கிறார், அழகாக ஞாபகப்படுத்துகிறார். த ஸ்பிரிட் ஆஃப் ரிமைண்டர், ஞாபகப்படுத்துகிற ஆவியானவர். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்றினார்? உங்களுடைய திமிருத்தனத்து மூலமா அவர் சித்தத்தை நிறைவேற்றிட்டாரா? நீ திமிரா இருக்கிறனால அவர் சித்தம் நிறைவேறாமல் இருக்க போறது இல்லை. நீனோ அச்சம் கொலை பண்ணுன்றல, அதுலேயும் கூட தேவன் தம்முடைய சித்தத்தை என்ன பண்ணாரு? நிறைவேற்றி கொண்டார். ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும். இது ஒரு நாளைக்கு நான் தனியாக எடுக்கிறேன். இளைப்பாறுதலின் காலம் என்றால் என்ன? இங்கே பேதுரு என்ன மீன் பண்றாரு? இளைப்பாறுதலின் காலம்னா என்ன மீன் பண்றாரு? ஆமா, இது கண்டிப்பாக இன்னும் நாளைக்கு பேசணும். அனுகிரகத்தின் வருஷத்தை அறிவிக்க வந்தார். அனுகிரகத்தின் வருஷம் என்னது? இளைப்பாறுதலின் காலம்னா என்னது? பேசுவோம். ஸோ இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இந்த 20வது வசனம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும், அப்படித்தான் வசனம் சொல்லுது. அங்கே வந்துட்டு டேரெக்டாக இருக்கும்ல, பாவ மன்னிப்புக்கின்ற இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுங்கள், அப்பொழுது நீங்களும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த சரித்திர புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அந்த வசனம் அப்படியே எடுத்து வச்சு நிறைய பேர் பேசுவாங்க. ஞானஸ்நானம் எடுத்தாதான் உனக்கு எல்லாமே ஆகும். இல்லை, அப்படி பார்த்தா இந்த வருஷத்தை என்ன சொல்கிறது? இதுவும் பேதுரு தான் சொன்னார். 2ஆம் அதிகாரத்தில் அப்படி சொன்னாரா? இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் எடு, அப்பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தரின் வார்த்தை பெறுவீர்கள் சொன்னாரா? அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் அப்போ இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தாதான் உனக்கு பாவம் மன்னிக்கப்படும், அப்போதான் நீ பரிசுத்தரின் வார்த்தை பெற முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அப்படியே அடுத்த 3ஆம் அதிகாரம் திருப்பு 20வது வசனம் பாரு. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பினா போதுன்ட்டாரு. 2ஆம் அதிகாரத்தில் இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் எடு, அப்பவும் பாவம் மன்னிக்கப்படும், அப்போ பரிசுத்தரின் வார்த்தை பெறுவேன்னு சொல்லி சொன்னார். இங்கே வந்துட்டு மனம் திரும்பு, அப்படி குணப்பட்டுருத, சரியா போயிடலாம் அப்படின்றாரு. இப்போ எதை எடுத்துக்கிறது? அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு சரித்திர ஆகமங்கள், சரித்திர புஸ்தகன்றனால அவர் பண்ண பிரசங்கத்தை லூக்கா எழுதியிருக்கிறாரு. இப்போ என்ன ட்ரூத் கன்வே ஆகுதுன்றதான் முக்கியமே தவிர சரித்திர புஸ்தகத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை எக்ஸாக்டாக எடுத்து வச்சு அதை அப்படியே உபதேசமாக்க முடியாது. இது படிக்கும் பொழுது பவுல் சொல்கிற மாதிரி 2 விதத்தில், ஒன்று ஆவியானவரே உனக்கு அழகாக புரிய வைப்பார் ஒன்று ஒன்றா, 2வது உன்னுடைய சுயாதீனமே உனக்கு இதை போதிக்கவில்லையா அப்படின்றார்ல, உன் மனசாட்சியை உனக்கு இது போதிக்கலையா அப்படின்றார்ல. அந்த மாதிரி உனக்காகவே தெரியும் இதெல்லாம் வந்துட்டு பாரு அப்படி நடந்துக்குது பாரு அப்படின்றதும் புரியும். சில இடங்கள்லாம் வந்துட்டு இல்லை டேரெக்டாக அப்படி சொல்ல, இந்த மீன் பண்ணி பேசலை, இது மூலமாக என்ன சொல்ல வராரு அப்படின்றது ஈஸியாக ஆண்டவர் புரிய வைப்பார் அவனுக்கு. சரியா? ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவும் சூப்பராக இருக்கும், அருமையான ஒரு சத்தியம் பாருங்க. இங்கே பேதுரு என்ன சொல்றாரு? இந்த வசனம் மறுபடியும் கவனிங்க, 21ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன் உங்களுக்காக. உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா பரலோக இயேசு ஏற்றுக்குச்சின்னு இல்லை, அப்படின்னா தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாவாகிய தேவன் நிமித்தமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ
அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி முடிகிற வரைக்கும் மரித்து உயிர் தெழுந்து பரலோகம் போன இயேசு திருப்பி வரப்போகிறது இல்லை, அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறார். அதுதான் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு மீனிங் அதுதான். வேணா இங்கிலீஷில் படிச்சு பாருங்க. ஃபார் ஹி மஸ்ட் ரிமைன் இன் ஹெவன். இயேசு இதுக்காக பரலோகத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். எதுக்காக அப்படின்னா, until the time for the final restoration of all things as God promised long ago through his holy prophets. தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாவாகிய தேவன் மேசியாவுடைய மெசானிக் ப்ராஃபசிஸ் இருக்கு, எண்ட் டைம் ப்ராஃபசிஸ் இருக்கு, மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அதெல்லாம் நிறைவேறி முடிந்த தீர்க்க தரிசனங்கள். ஏனென்றால் மேசியா என்ற அந்த ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்து பூமியில் இறங்கி வந்தார், இயேசு இறங்கி வந்தார். என் டைம் ப்ராஃபசிஸ், கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் நடக்க போகிற சம்பவங்கள், அதெல்லாம் வார்த்தைகள், அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் பிதாவாகிய தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் மூலமாக, ஹோலி ப்ராஃபட்ஸ் மூலமாக பேசியிருக்கிறபடினால அதெல்லாம் நிறைவேறி முடிகிற வரைக்கும் இயேசு பரலோகத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறார். புரியுதா? இதுதான் வந்துட்டு இங்கே பேதுரு சொல்கிறாரு, பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இஸ் வெயிட்டிங் இன் ஹெவன். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். இப்படி நல்லா கவனி, இதையும் வச்சுக்கிட்டு இயேசு தீர்க்கதரிசி தான், மோசையே சொல்லியிருக்கா, மோசே சொன்னது தான் பேதுரும் சொல்லியிருக்காரு பாரு, இயேசு தீர்க்கதரிசி தான், அவர் எப்படி கடவுள்னு சொல்ல முடியும் அப்படின்ட்டு இங்கிருந்து ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன கான்டெக்ஸ்ட்டு? கான்டெக்ஸ்ட் என்ன? யார் பேசுகிறா, யார்கிட்ட பேசுகிறா அப்படின்றத பார்த்தா என்ன பேசுகிறான்றது புரியும். யார் பேசுகிறது? பேதுரு பேசுகிறார். யார்கிட்ட பேசுகிறாரு? யூதர்கள்கிட்ட பேசுகிறார். யூதர்கள் இது வரைக்கும் மேசியாவை பார்த்துருக்காங்களா? பார்த்ததில்லை. ஆனால் யாரை பார்த்துருக்காங்க? தீர்க்கதரிசிகளை பார்த்துருக்காங்க. மோசே வந்துட்டு என்னை போலவே இன்னொரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியை பிதாவை கொண்டு வருவார் அப்படின்னு மோசே சொன்னது யாரை ஆக்சுவலாக சொல்கிறாரு? மேசியாவை தான் சொல்கிறாரு. மேசியா தீர்க்கதரிசியா? ஆமாம், மேசியா இருக்கிறதுல பெரிய பெரிய தீர்க்கதரிசி அவர் தான். அதனால அவர் தீர்க்கதரிசி மட்டுமா? இல்லை, அவர் மேசியா. மேசியா யார்? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் தான் மேசியா. ஹி இஸ் ஸ்டில் காட், அவர் கடவுள் தான் அவர். சரியா? அப்போ அங்கே பேசும்போது நான் சொல்கிறேன், ஏன்பா நீங்கள் மோசையை பெரிய ஆளாக ஏற்றுக்கிறீங்கல்ல, உங்கள் மோசையை இவரை பற்றி என்ன சொல்லிக்கிறாரு? எனக்கு அப்புறமா ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழுப்புன்னு சொன்னார்ல, யாரை சொல்கிற? எலியாவை பேசிக்கிட்டு இருக்கிற. எலியா என்னாச்சு? எடுத்துக்கொள்ளப்பட்டார், போயிட்டார், அவ்வளோதான். இருக்கிறதுலே பெரிய தீர்க்கதரிசி. மோசையை கோட் பண்ணது யார் தெரியுமா? இவர் தான், இந்த இயேசு தான். அதுதான் இப்போ இங்கே பேதுரு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. ரைட்டா? ஒரு என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிடத்திலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். ரைட்டா? எனக்கு அப்புறமா மோசையோட பேச கேட்காதவன் எவனும் சாகலை. பனிஷ்மெண்ட் வந்துச்சு, ஒரு பாயிண்ட் ஆண்டவர் சாகடிச்சார், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் மேசியாவோட பேச கேட்காதவன், இவருக்கு பின்பு வரப்போகிற ஒரு தீர்க்கதரிசி யார்? இயேசுவோட பேச கேட்காதவன் சாகவே சாவான். ரைட்டா? கண்டிப்பாக சாவான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். அவர் விசுவாசிக்கிறவனோ நித்திய ஜீவன் அடைவான், விசுவாசியாதவன் ஆக்கினை தீர்ப்பு உட்பட்டாயிற்று. யோவான் 3:16 இயேசுவை பற்றி தான் மோசையை தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, அடுத்து பாரு, சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடே பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராக இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். ரைட்டா? கவனிங்க, பேதுரு மூலமாய் தேவன் செய்த ஒரு அற்புதம். அதை அந்த அற்புதத்தை பார்த்துட்டு இப்படி எங்கள் லைஃப்லேயே பார்த்து யாரா அந்த மனுஷன், யாரு? பேதுருவா. ஓடி வந்து பேதுருவா போனே மீன் பிடிக்கிறவன் அவனா பண்ண. ஆமாம், எல்லாம் ஊரே திரண்டு வந்துருச்சு. நம்ம அடுத்த சாப்டர் வாசிக்கும்போது தெரியும். இந்த பிரசங்கத்தை கேட்டு ரசிக்கப்பட்ட எத்தனை பேர் தெரியுமா? 5000 பேர். 5000 men, 5000 புருஷர்களுக்கு மேல் ரசிக்கப்பட்டாங்க. பேதுருவா கேட்டு ஓடி இருந்தாங்க. ஒன்று பேர், பாத்தியா இப்படி எழுப்பிடம், பாத்தியா
இயேசுவை கொண்டுட்டு அவங்கள சேர்ந்து எண்ணிமா பிடிக்க ட்ரை பண்ணுறீங்க. யார் அந்த பொண்ணு? அந்த கவர்னர் வீட்டு மாளிகை பக்கத்து இடத்துல இவனு இயேசுவை பார்த்தேன்னு சொல்லி என்னையும் பிடிச்சி கொடுக்க ட்ரை பண்ணாலையா? வசூல் அவளை தங்களுடைய பாதுகாப்புக்காகவோ தங்கள் மேல் உள்ள அதிகாரத்தை மக்கள் மத்தியில் காட்டுறதுக்காகவோ இல்லை தாங்கள் ஒரு பெரிய ஆள் ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த சந்தர்ப்பத்தை பேதுரு பயன்படுத்தவே இல்லை. பேதுரு சந்தர்ப்பவாதியே இல்லை. ஒரே காரணம், பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தான். இன்னைக்கு ஊழியக்காரங்க உண்மையாகவே ஸ்பிரிட்டில் லீடிங் இருந்தது அப்படின்னா அவர்கள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி தேவனை மகிமைப்படுத்துவார்களே தவிர சந்தர்ப்பவாதிகளாய் தங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை உருவாக்க ஒருபோதும் முயற்சி பண்ண மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கும். ஒரு சம்பவம் நடந்ததுன்னு ஒன்று அதை பயன்படுத்தி தன்னை ஒரு ஊழியக்காரனா முதன்மைப்படுத்தி கொள்ள முயற்சி செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் எனி let it be whoever he may be, if he tries to prioritize himself as a so-called man of God just by using some opportunities or chances, he is definitely not a man of God. அவன் ஊழியக்காரன் இல்லைன்னு சொல்றது நீ ஒருபோதும் தயங்கக்கூடாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவனை தானே அவன் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்றது ஒருபோதும் தயங்கக்கூடாது. நீ தயங்கினா அப்போ உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நீ கொச்சப்படுத்துற, நீ அவரை கண்ட்ரோல் பண்ற, ஆவி நடத்துதில்லை, நீ நடக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஆகிடும் கடைசியில். ரைட்டா? ஆமாம். அப்போ இந்த செய்தியை மொத்தமாக கம்பரைஸ் பண்ணி பாருங்க, சம்மரைஸ் பண்ணலாமே. நீங்கள் தான் கொலை பண்ணீங்க, ஆனால் பிதா அவர் எழுப்பிட்டார். நீங்கள் கொண்டதான் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, ஆனால் நீங்கள் பாவம், நீங்கள் தெரியாமல் தான் பண்ணிட்டீங்க. நீங்கள் அவர் மேசியான்னு நீங்கள் உங்களுக்கு ஏறல, மண்டைக்கு ஏறல, உங்களுக்கு புரியல, தெரியாமல் கொண்டுட்டீங்க. நான் அவர் உயிர் தந்ததை பார்த்தேன். இது பெருசாக நடந்துச்சுன்னு ஓடியாரல்ல. என்ன நடந்தது? நானா பண்ணேன்? என் பலத்திலே பண்ணேன்? என் சக்தியிலே பண்ணேன்? ஒன்றும் கிடையாது. நீ யாரை கொண்டே அவரை பிதாவாகியதுன்னு உயிர் தெழ செய்தார். அவர் உயிர் தெழுந்தார். அவர் நாமத்தில் ஒரு வல்லமை இருக்கு. அந்த நாமத்தை சொன்னேன், அது நடந்தது. என்ன அழகாக சொன்னார் பார்த்தீங்களா? பத்தாத குறைக்கு நம்ம போன சாப்டர்லையும் பார்த்தோம். இவர் பண்ணுற முதல் பிரசங்கத்திலேயே அவங்க யார் யூதர்கள் யாரையெல்லாம் பெரிய தீர்க்கதரிசியை விசுவாசிச்சாங்களோ அதிலிருந்து வசனங்கள் கோட் பண்ணி அடிக்கி தள்ளுறாப்புல PhD பண்ண மாதிரி பேசுகிறார். டப்பன்னு எவிடன்சஸ் கோட் பண்ணுறார். அதே போல் இங்கே யாரா பெரிய மோசே தானே? மோசே என்ன சொல்லி தெரியுமா இயேசுவை பற்றி? யார்? சாமுவேல் என்ன சொல்லி? உங்கள் தீர்க்கதரிசி எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா இயேசுவை பற்றி? என்ன ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸோட, எவ்வளோ கிளாரிட்டியோட, எந்த ஒரு எஜுகேஷனும் கிடையாது, எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிஸ். ஜஸ்ட் பை தி ஸ்பிரிட் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தினால் மட்டுமே தான். அவ்வளோதான். இப்போ சொல்கிறேன், நீ எந்த பைபிள் காலேஜும் போக தேவையில்லை. நீ அப்படியே பெருசாக உட்காந்து பைபிள் மெடிடேட் பண்ணி ரிசர்ச் பண்ணி அப்படியே ஆராய்ந்து வார்த்தைகள் அது கண்டிப்பாக அவசியம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம வாழ்கிறது கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசிகள் உன்னை நிறைய வழி விலகி போக செய்வாங்க. மத்தேயு 24:24 இயேசு சொன்ன வார்த்தையின்படி, Matthew 24:24 கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். சூசன் பீப்புள் கூட டிசீவ் ஆகி போயிடுவாங்க. அதனால வார்த்தையில் உருவாக்கப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் சுவிசேஷம் சொல்லி ஆத்மாதாயம் பண்ணுறதுக்கு எந்த பைபிள் காலேஜும் போக தேவை. காஸ்பிள் சொல்லி தேவனுடைய வல்லமை மூலமாக அங்கே செயல்பட்டு அங்கே ஒரு அற்புதம் நடக்கவோ, தேவைப்பட்ட மனுஷன் வாழ்க்கையில் ஒரு அதிசயங்கள் நடந்து அது மூலமாக அவன் ரட்சிக்கப்பட்டு அதை பார்க்குற அநேகர் அங்கே ரட்சிக்கப்படுவதற்கு நீ காரணமாய் பயன்படுத்த வேண்டுமானால் யூ டோன்ட் வாண்ட் எனி குவாலிஃபிகேஷன். உனக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. நீ ஆவியில் நடத்தப்படுறியா, அவ்வளோதான். அது மட்டும் தான் தேவை. நல்லா கவனிங்க. காஸ்பிள் அவர் அறகுறையே சொல்லி முடிக்கல. என்ன அழகாக சொல்ல பாருங்க. நீங்கள் தான்டா கொண்டீங்க, ஆனால் பாவம் தெரியாமல் கொண்டீங்கடா. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கூட தான் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பிளான் மூலமாக பிதா தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டாரா. அந்த இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. அந்த உயிர் தெழுந்த இயேசுவை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் நாமத்தை சொல்லி தான் இவனே எழுந்து நடக்க ஆரம்பிச்சான். அது தெரியுமா உனக்கு? நடக்க ஆரம்பித்தான். மோசே என்ன சொன்னார் தெரியுமா? சாமுவேல் என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இவரை நீங்கள் விசுவாசினா உன்னுடைய பாவங்களை அவர் மன்னிப்பார். புரியுதா? அந்த சீக்வன்ஸ் என்ன அழகாக சொல்கிறார் பாரு. நீ விசுவாசினா உன் பாவத்தை அவர் மன்னிப்பு. கடைசி வசனம் அதுதான், 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான்.
இங்கிலீஷில், தமிழில் இந்த வார்த்தை ஏன் மிஸ் ஆகுதுன்னு தெரில. இங்கிலீஷில் பாருங்களேன். For you first God raised up his servant. தமிழில் பிள்ளைன்னு இருக்குல்ல, சன்னு இருக்குல்ல, இங்கிலீஷில் சர்வெண்ட்னு இருக்கு. ஞாபகம் இருக்கா? இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதுனது யாரு சொல்லுங்களேன். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் எழுதுனது யாரு? லூக்கா. முதல் சாப்டர்லேயே பார்த்தேன். இதுக்கு முன்பாகவே ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதுனேன்னு சொல்லி தியோப்பிலுக்கு எழுதினார். அவன் ஒரு புறஜாதி. அந்த முதலாம் நிருபம் இது பிரபந்தம், நிருபம் இல்லை, பிரபந்தம் புக்கு. லூக்கா ஆல்ரெடி எழுதின ஃபர்ஸ்ட் புக் இது. என்ன எல்லாமே இது சுவிசேஷ புஸ்தகம். லூக்கா சுவிசேஷத்தை யாருக்கு எழுதினாரு? புறஜாதிகளுக்கு லூக்கா வந்துட்டு இயேசுவை என்னன்னு காட்டும்படிக்கு எழுதினாரு. சர்வெண்ட். அதே வேர்டு தான் இங்கே லூக்கா மறுபடியும் இங்கே பயன்படுத்துறாரு ஆக்ஸில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். God raised up his servant and sent him to bless you by turning every one of you from your wicked ways. NLT ல பாருங்க. When God raised up his servant Jesus, he sent him first to you people of Israel to bless you by turning each of you back from your sinful ways. செய்தி கண்டினியூ ஆகுது. பேதுருடைய பிரசங்கம் இன்னும் முடியல. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறார். இன்னும் என்னெல்லாம் பேசிட்டார் நம்மக்கிட்ட பைபிளில் இல்லை. லூக்கா வந்துட்டு பேதுரு சொன்ன இந்த 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 சாப்டர் நல்லா மனசில் வச்சுக்கிது. ஹிஸ்டாரிக்கல் புக், டிட்டோவாக அப்படியே எதுவுமே எழுதப்படலை. அதனால் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட, சரித்திர புரிதலோட ஒரு நல்ல ஒரு ஆவின் வழியிடத்தில் வேணும் இது புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்றத யாரை பார்த்தாலும் பேச ட்ரை பண்ணுங்க, சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு பெஸ்ட் எவிடன்ஸ் அந்த 3ஆம் அதிகாரம் கடைசி பகுதி தான். பேதுரு பேசிக்கிட்டு இருக்காரா? இதெல்லாம் பேசினார்னு சொல்லி லூக்கா எழுதுறாரா? பேசி முடிச்சிட்டாருலாம் சொல்லலை. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாராம். இதில் இன்னும் என்னெல்லாம் பேசினார், இன்னும் எவ்வளோலாம் பேசினார்லாம் தெரில. முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் அழகாக லூக்கா எழுதிட்டார். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது 4ஆம் அதிகாரத்தில் டக்குன்னு வந்துட்டு அவர்கள் ஜனங்களோட பேசி கொண்டிருக்கையில் ஆசாரியரும் தேவாலயத்து சேனை தலைவரும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருக்கையில் மறுநாள் காவல் வைத்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆசாரியெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சதுசேயர்கள் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம், அடுத்த வாரம் பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நம்ம இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை எப்படி வழிநடத்தினார், அப்போஸ்தலர்களும் ஆவியானவரால் எப்படி நடத்தப்படும்படிக்கு தங்களை எப்படி விட்டு கொடுத்தாங்க, எப்படிலாம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்ம தொடர்ந்து போதிக்கிட்டோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜெபிக்கலாம். இதே போல் ஆவியான நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். ஆமாம், இன்றைக்கி ஜெபம் பண்ணும்போது கேளுங்க, ஆண்டவரே அப்போஸ்தலர் மட்டும் இல்லைப்பா, எங்களே அது போல் பயன்படுத்துங்க. சம்டைம்ஸ் நாங்கள் வைக்கப்படுறோம், தயங்குறோம், எங்கள் ஈகோ கொஞ்சம் நிறைய எங்களுக்குள்ளே வேலை செய்யுது. நான் போய் ஒருத்தரை ஏசு நம்ம எழுந்து அப்படி நான் நடக்காமல் போயிட்டேன், என்ன பண்ணுறது? ஆமாம், அசிங்கமாயிடுமே. ஏன் அசிங்கமாகுது? ஏன்னா நீ ஒரு ஆள்னு சொல்லி இன்னும் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற உங்கள் ஈகோ இன்னும் வேலை செஞ்சுட்டே இருக்குது. அதனால தான் அசிங்கமாக இருக்குது. அதான் கவனிங்க, இங்கே இந்த சப்பானி மட்டும் தான், இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் மட்டும் தான் சப்பானியாக இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அவன் ஃபிசிக்கலாக சப்பானியாக இருக்கிறான். இஸ்ரவேல் நாடு மொத்தமாகவே ஸ்பிரிச்சுவலாக சப்பானியாக இருக்குது. புரியுதா? பேதுரு வந்துட்டு ஃபிசிக்கலாக அற்புதம் பண்ணார், ஸ்பிரிச்சுவலாக எல்லாருக்கும் இயேசுவை பற்றி பேசிடுறாரு. 5000 பேருக்கு மிராக்கள் நடக்குது. ஃபிசிக்கலாக முடமாக இருந்த ஒருவனை பேதுரு நடக்க செய்தார். அது மூலமாய் ஸ்பிரிச்சுவலாக முடமாக இருக்கிற 5000 பேர் அன்றைக்கி பேதுரு நடக்க வச்சார். வாக்கிங் இன் த ஸ்பிரிட், ஆவியில் நடக்க உதவி செஞ்சார்.
யோசிச்சு பாருங்க, நம்ம தேசம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முடமாக இருக்கே இல்லையா? எத்தனை ஊழியக்காரங்க ஆவிக்குரிய சபைன்ட்டு ரீபா பாபான்னு அந்நிய பாஷை பேசுறதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஆவிக்குரிய சபைன்ட்டு பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலே இல்லாமல் அப்படியே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முடமாக இருக்கக்கூடிய நம்ம இந்திய தேசத்தில் முடமாக இருக்கக்கூடிய திருச்சபைகள் திருப்பி நடக்க ஆரம்பிக்கணும். முடமாக இருக்கிற ஆவியில் முடமாக இருக்கக்கூடிய ஊழியர்கள் திருப்பி ஆண்டவர் எழுப்பி நிற்க ஆரம்பிக்கணும். அதுக்காக தேவன் நம்மளை பயன்படுத்தணும். ஜெபம் பண்ணலாமா? செபிக்கலாமா? பிதாவே, நாங்கள் செபிக்கிற எல்லாரோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. வாயில திறந்து செபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் வீடுகளில் இருக்கும்பொழுது வெளியே இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரேயர் பண்ணுங்கள். அப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே, பேதுரு முடமாக இருந்தவனை எழுப்பி நடக்க செஞ்சார். அது மூலமாய் அந்த வேடிக்கை பார்க்க வந்த அந்த யூத ஜனங்களுக்கு தைரியமாய் உண்மை குறித்து பிரசங்கித்தார், சுவிசேஷத்தை பேசினார், பத்தாத குறைக்கு இயேசுவை குறித்து போதித்தார், சொல்லி கொடுத்தார், பேசினார். ஆண்டவரே, நாங்களும் அது பேதுரு போல உமக்காக நாங்கள் நிற்கணும்ப்பா, வைராக்கியமாக நிற்கணும் ஆண்டவரே. ஆவியின் நடத்துதலில் நாங்கள் நிற்கணும் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ஆவியுடைய வழி நடத்துதலில் நாங்கள் நிற்கணும்ப்பா ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் முடமாக இருக்கிற சபைகள் எங்கள் மூலமாக எழும்பி நிற்கணும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் முடமாக இருக்கக்கூடிய ஊழியர்களை கர்த்தர் எழும்பி நிற்க செய்யுங்க. எங்கள் மூலமாக செய்யுங்கப்பா, அது எங்கள் மூலமாக செய்யுங்க, எங்கள் சபை மூலமாக செய்யுங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர் மூலமாக கர்த்தர் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. ஸ்பிரிச்சுவல் டிஃபார்மிட்டி ஸ்பிரிச்சுவலாக இவங்களுடைய முடமாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆவியில் முடங்கி இருக்கிற ஆண்டவரே, இந்த மனிதர்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எழுப்பி நிற்கத்தக்கதாய் உங்களுடைய வார்த்தையின் பலத்தை அவர்கள் மேல் நாங்கள் கட்டளையிடுவதற்கு எங்களை கர்த்தர் உருவாக்குங்க ஆண்டவரே. எங்களை பயன்படுத்துங்கப்பா, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு உண்டு கர்த்தர் நீங்கள் செய்ய முடியும். நாங்கள் செபிக்கிறோம். ஏதோ வாழ்ந்தோம், கல்யாணம் பண்ணோம், பிள்ளை பெற்றோம், ஸ்கூலுக்கு அனுப்பணும், சம்பாதிச்சோம், வேலை செஞ்சோம், இப்படியே எங்கள் வாழ்க்கையை முடிச்சு விடாதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம், நோக்கம், இயேசுவினுடைய இருதயத்தின் பாரம் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காய் சிலுவையில் செய்து முடித்த அந்த காரியம், பிதாவினுடைய ஏக்கம், தெய்வத்துவத்தினுடைய மனக்குமுறல் ஆண்டவரே, அந்த சனங்கள் மேல் இருக்கிறபடினால எங்கள் மேலேயும் கர்த்தாவே அந்த ஒரு பாரத்தை கர்த்தர் போடுவீராகப்பா ஆண்டவர். உங்களுடைய இருதயத்தின் ஏக்கம் எங்களுடைய இருதயத்தின் ஏக்கமாக மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய பாரம் எங்களுடைய பாரமாக மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய தரிசனம் எங்களுடைய தரிசனமாக மாறட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் மேலே இருக்கிற உம்முடைய தாகம் எங்களுக்கு தாகமாய் மாறட்டும் ஆண்டவரே. அந்த தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீர் எங்களுக்குள்ள ஜீவ நதியாய் பரிசுத்தாவியாய் என்றென்றைக்கும் நீர் ஓடுகிறீரே ஆண்டவரே. அவர் மூலமாக இந்த பரிசுத்தாவின் பலத்தினால அநேக முடங்கி இருக்கிற ஆத்துமாக்களை, முடங்கி மரணத்திற்கு எதுவாய் ஆவியில் செத்து போன மனிதர்களை உயிர்ப்பிக்கத்தக்கதாய் ஒரு தெய்வீக வல்லமை எங்கள் மூலமாய் கிரியை செய்வதாக. அதன் மத்தியில் எங்களுக்கு எந்த ஒரு பெருமையும் மேட்டின்மையும் நான் என்கிற ஆணவம் வந்துவிடாதபடிக்கு ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை மட்டுமே பிரஸ்தாபப்படுத்தி, இயேசுவை மட்டுமே மகிமைப்படுத்தி, உங்கள் நாமத்தை மட்டுமே உயர்த்தி, உமக்கு மட்டுமே ஆண்டவர் எல்லா மகிமையை செலுத்துகிற விதமாய், உம்முடைய நாமத்திற்கு நேராய் நாங்கள் வழிகாட்டுகிறவர்களாய், சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. முடங்கி இருக்கிற திருச்சபைகள் எழும்பி நிற்கட்டும் அப்பா. ஆவியில் முடங்கி இருக்கிற ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவீராக. அது எங்கள் மூலமாய் கர்த்தரை செய்ய முடியும் நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லி பரிசுத்தாவின் நடத்துதலே இல்லாத திருச்சபைகள், ஆவியானவருடைய நடத்துதலே இல்லாத சபைகளையும் ஊழியர்களையும் ஆண்டவரே, ஊழியத்தை கர்த்தாவே தொழிலாய் ஆதாயபூர்வமாய் அவர்கள் வயிறே அவர்கள் தேவனாய் இருக்கின்ற பவுல் சொல்கிறது போல ஆண்டவர் பணத்துக்காக, வியாபாரத்திற்காக ஆண்டவரே உங்கள் நாமத்தை பயன்படுத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் தொடுவீராக. பாரம்பரியமாக சும்மா சபைக்கு போகிற ஆண்டவர், எங்கள் சர்ச்சில் கூடப்பா நான் நடத்துகிற எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற சபையில் கூட ஆண்டவர், சபைக்கு சும்மா சண்டேயான சபைக்கு வரணுன்ற காரணத்துக்காக நிறைய வராங்க ஆண்டவர். சண்டேஸ் மட்டுமே சபைக்கு ஒரு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்கப்பா ஆண்டவர். எங்கள் சபையில் முடங்கி இருக்கிற, ஸ்பிரிச்சுவலாக முடங்கி இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தர் எழும்பி நடக்க செய்வீராக. எங்கள் மூலமாக கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. பல முறை சொல்லிட்டேன் ஆண்டவரே, எவ்வளவோ இந்த மக்களுக்காக செபிச்சிட்டாப்பா, ஆனாலும் ஆண்டவரை கேட்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் இறங்கி இடைப்படும் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நிறைய பேர் எங்கள் சபையில் ஆண்டவரே ஏதோ சும்மா சபைக்கு வராங்க, ஏனோ தானன்னு வராங்க. ஒரே ஒரு முறை கூட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பைபிள் ஸ்டடியில் அட்டன் பண்ணாத எவ்வளவோ எங்களுடைய சொந்த சபைக்கு வரக்கூடிய எங்களுடைய சொந்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க. அவளுடைய ஆவிக்குரிய முடங்களை கர்த்தர் மாற்றுவீராக.
ஆண்டவர் மாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்கள் செபத்திற்கு பதில் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரனாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்றப்பா. நீங்கள் இறங்கி கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் செய்யலைன்னா, நீங்கள் இடைப்படலைன்னா எங்களுடைய பலன்கள் எல்லாம் வீணாக இருக்கும். ஊழியக்காரனா என்னுடைய பலன் எல்லாம் அற்பமாக இருக்கும். ஆண்டவரே, நீங்கள் இறங்கி கிரியை செய்யலை அப்படின்னா ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் வீணாக போயிடும். ஆண்டவரே, கர்த்தர் நீங்கள் இறங்கி செய்யுங்கப்பா. வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் நீங்கள் இறங்கி கிரியை செய்யும் நான் செபிக்கிறேன். ஐக்கியத்தினுடைய முக்கியத்துவமும் வார்த்தையில் இருக்கக்கூடிய முக்கியத்துவமும் சபைக்கு வருகிற சும்மா பொழுதுபோக்க வராமல் வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கு ஆண்டவரே அவருடைய சீரியஸ்னஸ் புரியுண்டு. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் மரித்தீர், உயிர் தெழுந்தீர், எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர், எங்கள் மேல் கிருபையாக இருக்கிறீர். இதை நாங்கள் உதாசீனப்படுத்தாதபடிக்கு, எங்களுடைய கிருபையை கர்த்தாவே எங்களுடைய துர்குணத்திற்கு மூடலாய் நாங்கள் எடுக்காதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் சபையில் வரக்கூடிய ஒவ்வொரு விசுவாசி இயேசுவின் நாமத்தில் நீங்கள் தொடும்படி நான் செபிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருத்தருடைய கேஷுவலா லெத்தாஜிக்கா அலட்சியமாய் வாழ்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஆவியானவர் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுங்கப்பா. ஆவியில் அவர்கள் கலங்கட்டும். தேவனுக்கு எதுவாய் அவர்கள் இருதயங்கள் திரும்பட்டும். கர்த்தருடைய கிருபையை போக்கடிக்கிற, வீணாக்குகிற, அலட்சியமாக எடுத்துக்கொண்டு ஐக்கியத்தில் உறுதியே இராதபடிக்கு ஆண்டவரே, பரிசுத்தாவினுடைய ஒரு நடத்துதலுக்குள்ளே வராதபடிக்கு, ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக சும்மா சபைக்கு வந்து போய்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண முடியும் நான் சுபிக்கிறேன். கலங்கடிக்க செய்யுங்க ஆண்டவரே. அவர்களுடைய மனம் உடைந்து வருந்தி மனம் திருந்தி மறுபடியுமாய் உங்களுடைய பாதத்தண்டையில் திரும்பட்டாப்பா. ஆண்டவர் நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இடைப்படும் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, we don't want to take you so lightly, O Lord. ஆண்டவரே, நாங்கள் உண்மை அற்பமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதப்பா. அலட்சியமாய் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போதிக்கப்படணும். உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பாரம் எங்கள் பாரமாய் மாறணும். ஆண்டவரே, உங்களுடைய தரிசனம் எங்கள் தரிசனமாய் மாறணும். ஆண்டவரே, பொழுதுபோக்குக்காக, பாரம்பரியத்திற்காக, ஏதோ ஒரு சபை ஐக்கியத்துக்காக, கடமைக்காக, சடங்காச்சாரியத்திற்காக சும்மா கிறிஸ்தவங்களா ஏதோ பரலோகம் வந்துடணும், இயேசு வேணுன்றதுக்காக மட்டும் இல்லைப்பா. எங்களுக்காக நீங்கள் ஜீவனை தந்தீங்க. உங்களுக்காக நாங்கள் வாழணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வாழணும்ப்பா. நான் மட்டும் இல்லை ஆண்டவரே, என்னை போல எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் மாறணும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களும் மாறணும்ப்பா. எங்கள் சபையில் வாலிப பிள்ளைங்க பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவரில் வாழணும் ஆண்டவரே. உலகத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாதபடிக்கு ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி வாழணும்ப்பா. மனிதர்களுக்கும் உலகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காம, குடும்பத்திற்கும் இந்த உலகத்திற்கும் நண்பர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம, அப்பா நீங்கள் சீக்கிரமாக வரப்போறீங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆண்டவரே. எங்களை குற்ற மனசாட்சியிலிருந்து எங்களை நீக்கி, எங்கள் பாவத்திலிருந்து எங்களை விலக்கி, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக எங்கள் பாவத்தை நீங்கள் விலக்கிட்டீங்கன்னு நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. கடலின் ஆழத்தில் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் போட்டு மூடி போட்டுட்டீங்கன்னு வாசிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய முதுகுக்கு பின்பாய் எங்களுடைய பாவங்களெல்லாம் நீங்கள் எரிந்து போட்டுட்டீங்கன்னு நாங்கள் வாசிக்கிறோம். அதை அட்வான்டேஜே எடுத்துக்காம ஆண்டவரே அதனுடைய நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு உமக்காக நாங்கள் செயல்பட கிருபை செய்யுங்க டாடி. பேதுருவையும் யோவானையும் பரிசுத்த ஆவி நடத்துதில்லை ஆண்டவரே. நீங்கள் அப்பா, நீங்கள் அவங்கள எப்படி அழகாக அவங்க மூலமாய் அந்த உபத்திரவத்தின் நாட்களில் இயேசுவை சிலுவையில் அறைந்த கொஞ்ச நாட்கள் தான், அந்த ஷார்ட் டைம் பீரியடில் இந்த ஒரு தைரியத்தை கர்த்தாவே நீங்கள் அவங்களுக்குள்ள தந்தீங்களாண்டவர். எங்களுக்கு ஏராளமான அரசாங்க சட்டங்கள் எங்களுக்கு சாதகமாக இருக்குது. சீஷரில் போல் எங்களுக்கு உபத்திரவம் ஆக்சுவலாக இல்லாண்டவர். நாங்கள் வாழ்கிற இந்த குறிப்பிட்ட இந்த நிலப்பரப்பில், இந்த இடத்துல, எங்கள் தமிழ்நாட்டில் அவ்வளோ உபத்திரவத்தை நாங்கள் இல்லாண்டவர். நாங்கள் உமக்காய் செயல்படுவதற்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குப்பா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கு.
எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா நாங்கள் எங்களுக்கு வேண்டிய ஆட்களை வரலன்னா எப்படிலாம் நாங்கள் கேள்வி கேட்குறோம், எவ்வளோலாம் கட்டாயப்படுத்துகிறோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு ஆத்துமாவை கிறிஸ்து இயேசுக்குள்ளே திருப்புறத்துக்கு அந்த ஒரு கட்டாயப்படுத்தணும். ஒரு ஆத்துமாவை கிறிஸ்து இயேசுக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் வீட்டில் ஒரு சாவுக்கு ஒருத்தன் வரல, என் கல்யாணத்துக்கு ஒருத்தன் வரல அப்படின்றத விட ஒருத்தன் சபைக்கு வரலையே, ஒருத்தன் இயேசுக்குள்ளே வரலையேன்ற அந்த ஒரு தாகம், உம்முடைய பாரம் இந்த பிள்ளைகளுக்குள்ள இல்லப்பா. கர்த்தர் நீங்க தொடுங்க, ஆண்டவர் நீங்க தொடுங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கை மாறட்டும். வாலிபர்கள் பெரியவர்கள் கிறிஸ்துவுக்கு எழும்பட்டும். ஆராதனையில், ஐக்கியத்தில், சத்தியத்தில், தேவ ராஜ்யத்தில் ஆண்டவரே ஒரு சீரியஸ்னஸ், ஒரு உணர்வு வரட்டும். நிர்விசாரமாயிராதபடிக்கு உணர்வு உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. எஸ் லார்ட். ஆண்டவரே உங்களுடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். உங்களுடைய சித்தத்தின்படி, உங்களுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் நீங்கள் நடத்தும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். உன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமணமாயும் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமீன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். திரிய தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால நம் அனைவருக்கும் தேவனுடைய அன்பும் கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியான ஒரு அந்நியோன்யமும் ஐக்கியம் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராக இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட நடத்துவதாக. ஆமீன். ஆமீன். God bless you. மாரநாதா. இயேசு சீக்கிரம் போகிறார்.